ஓகே பரணி, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகேண்ணா. ஒரே நிமிஷம். இட்லி கடையா ட்ரெய்லர் லான்ச் வந்து செப்டம்பர் 20th ப்ரோசோன் மால் கோயம்புத்தூர்ல நடக்குது. அதே மாதிரி பேண்ட் மேளம் அப்படின்ற தெலுங்கு ஃபிலிமோட டைட்டில் கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் சாய்குமார், அந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க. கோட் படத்தில் இருந்தாங்களா, அவங்க நடிக்கிறாங்க, அந்த ஹீரோயின். அதே மாதிரி சலம்புல வீடியோ சாங் மதராஸ்லேருந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அர்ஜுன் தாஸோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓஜி படத்துலேருந்து, பவன் கல்யாண் ஃபிலிம். அதே மாதிரி டூட் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிளோட அப்டேட் வந்து நாளைக்கு வருது. அதுக்கப்புறம் என் பாட்ட சாமி வரும் அந்த சாங் லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இட்லி கடை படத்துலேருந்து. நல்லா இருந்துச்சு சாங், உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் உன்னி முகுந்தன் நடிக்கிற மா வண்டே கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணான்னு தெரியல. அதாவது மோடி அவர்களோட பயோபிக். ஸோ அதில் வந்து உன்னி முகுந்தன் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. மீன்ஸ் ப்ரெஸ் கேட்குறப்போ இந்த மாதிரி வந்து கமல்ஹாசன் சாரோட சேர்ந்து நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு கேட்டப்போ வந்து அவரோட அடுத்த ஃபிலிம் ஆர்கேஎஃப்ஏ அண்ட் ரெட் ஜெயண்ட் சேர்ந்து பண்ணுற ப்ராஜெக்ட். பட் அதுக்குமே இன்னும் டைரக்டர் ஃபைனலைஸ் ஆகலை. கமல்ஹாசனோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை இருக்கு. பட் அதுக்கான கதையோ டைரக்டரோ இன்னும் வந்து முடிவாகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ அவருங்க ப்ராஜெக்ட் வந்து மேபி டாக்ஸில் இருக்கலாம். பட் இன்னும் எதுவுமே வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகல. பட் 2 பேரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க நடிக்கணும்னு சொல்லி, அவ்வளோதான் அந்த இதில். ஓகே பரணி ப்ரோ, கவலைப்படாதீங்க அஜித் பட்டா, நடக்காது. பரவாயில்ல டே ட்ரீம். ஓகே, வேற ஏதாவது அப்டேட்ஸ் எடுத்து போய் அனகொண்டா படத்தோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. அது ஒரு ஃபன் காமெடி ஃபிலிமாக வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அஜித் குமார் அவர்களோட போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யார் ரிலீஸ் பண்ணான்னு தெரில, பட் டிஎல்ல வந்துச்சு பார்த்தேன். ஸோ அதில் நிறையா பிளாக் பஸ்டர் மூவிஸ், அதுக்கப்புறம் கீ கொலாப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் பயோ பியாண்ட் சினிமா, அந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து முக்கியமாக லாங்கஸ்ட் ரன்னிங் நம்பர் 1 தமிழ் ஸ்டார் அட் த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு. சிட்னி ஸ்வீனி சொல்லிட்டீங்களா? எது ப்ரோ? சிட்னி ஸ்வீனி. சிட்னி ஸ்வீனி இந்த பாக்ஸிங் படமா பாலிவுட் படத்துல நடிக்க போறாங்க. அது இல்லைங்க மேட்ரு, 530 கோடி, அதை சொல்லுங்க. அட இருங்க விஷால் ப்ரோ, 530 கோடி ஏங்க, இந்த அடல்சன்ஸ்ல ஒரு குட்டி பையன் நடிச்சான்ல, அவார்டு வாங்கியிருக்கான், எம்மி அவார்டு. அவார்டு வாங்கியிருந்தாரு மனுஷன், சிட்னி ஸ்வீனி கையால. எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த சைடு இருக்கிறவங்க. ப்ரோ காட் 2 அவார்ட்ஸ். ஒரு ஹக்கு சிட்னி ஸ்வீனி கிட்ட இருந்து வாங்கினதே அவனுக்கு ஒரு பெரிய அவார்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு அப்டேட் விட்டுட்டீங்க. சொல்லுங்க. ஓஜாஸ் கம்பீரா 1 AM ஷோ கிராண்டட் ஆந்திரா தெலுங்கானால. நமக்கு என்னங்க அப்டேட் இது? ஃபர்ஸ்ட் டைம் ஓஜி இல்ல என்ன ஓஜி பாக்குறவங்க இருப்பாங்கல்ல, நம்ம போஸ்டர் பாய் எல்லாம் அந்த ஸ்டேட்டுக்கு சேர்ந்தவர்தா பாப்பர்ல, அங்கெல்லாம் 1 AM. நீங்க அங்க 1 AM மத்த இடத்துல பர்மிஷன் 4 AM எல்லாம் கொடுப்பாங்களா எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா? ஓகே ஓகே ஓகே. வீடியோ சாங் சொல்லிட்டீங்களா? இத கேள்வி கேட்கறதே தப்பு.
இல்ல ஒரே நிமிஷம். 1 AM பெனிஃபிட் ஷோ 1000 rupees including GST-யா? சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் 125, டிக்கெட் ஹைக் டிக்கெட் மல்டிப்ளெக்ஸஸ் ஹைக் 150. டிக்கெட் ஹைக் பரணி அது எனக்கு புரியல. இந்த ப்ரோ. செப்டம்பர் 25th மட்டும் 1000 rupees-ஆ? ஆமா, அது முந்தின நாள் நைட்டு போடுறாங்கல்ல, அதனால. இல்ல இப்போ அந்த 1 AM ஷோக்கு மட்டும் 1000 rupees-ஆ? அன்னைக்கு மட்டும் இல்ல ப்ரோ. அவங்க ஊர்ல தான் எல்லா பெரிய ஹீரோ படத்துக்குமே டிக்கெட் ஹைக் பண்ணுவாங்களா, அது எல்லா நாளுமே இருக்கும் தான் நினைக்கிறேன். டே ஒன் மட்டும் இருக்கும் ப்ரோ, டே ஒன் இருக்கும். ஒரே நிமிஷம். To enhance the ticket rate on each ticket for single screen 25 including multiple from 25, okay, to 410. மிட் நைட்லேயே ஷோ ஸ்டார்ட் ஆயிரும் ப்ரோ, 12 AM-க்கு. இல்ல 1 AM. ஒரு மணிக்கு தான். அது பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே, 12க்கும் 1க்கும். ஆனா ஒரு நாளைக்கு 5 ஷோக்கு மேல போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னால 1க்கு அப்புறம் 4 AM அப்புறம் 6 அப்படி வந்துடும். அதுதாங்க, அந்த ஒரு நாள் இல்ல. இட் ஷுட் நாட் எனி கேஸ் பி மோர் தென் 5 ஷோஸ் இன் a day. ஒரு நாளைக்கு 5 ஷோக்கு மேல போடக்கூடாதாமே. அப்புறம் எப்படி காசு பார்ப்பாங்க? அதான் ஒரு ஆளுக்கே 1000 rupees plus GST தானே. அதுல அந்த ஒரு பாத்துக்கலாம். ஷோக்கு மட்டும் தானே ப்ரோ? இல்ல அந்த இல்ல 10 இல்ல டேஸ்க்குமேவா? இல்ல 6 AM ஷோலாம் ஓபன் பண்ணுவாங்க, அதுக்கும் 1000 rupees தான். இப்போ ஒரு நாளைக்கு 5 ஷோ போடணுன்றாங்க. 1 AM, 6 AM, 10 AM, 2 AM, அதுக்கப்புறம் 6 AM. அவ்வளோதான், 5 ஷோ தான் வரும். அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க பாருங்க ப்ரோ, நமக்கு இருக்கு ப்ரோ. சரி, ஓகே. சும்மா ப்ரோ கை தூக்கிட்டே இருக்காரு, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. கடைசியா சுகுமார் ப்ரோ சொல்றது மாதிரி நடந்துரும் போல, வாய் வச்சு வச்சு. என்னது ப்ரோ? என்ன சொன்னாரு சுகுமார் ப்ரோ? நடக்காதுன்னு தோணுது. அதாவது பார்லியும் சுகுமார் ப்ரோவும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய பேருக்கு எப்படி சொல்றது, சரி ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கு, புறாத ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்றந்த நீர்த்துன்னு. அதாவது சரி இருங்க, பிரகாஷ் ப்ரோ ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு, சொல்லுங்க. இல்லை அவர் சொல்லிட்டு அவர் எப்பயோ கோகஸ்ட் வந்துட்டாரு, பட் இப்போ ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுங்கிறாரு. சரி சொல்லுங்க சுகுமார், சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன் நான் திருக்குறளை. சொல்லுங்க சுகுமார்ண்ணா. எனக்கு நீங்க 2 பேரும் பண்றது தலைநகரம் காமெடி தான் ஃபீல் ஆகுதுப்பா, வேற ஒண்ணும் இல்ல. இல்லைங்க, நான் என்னை பொறுத்த வரைக்கும் சுகுமார் ப்ரோவும் பரணி என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, நான் அந்த திருக்குறளை உதாரணமே சொல்றேன். அதாவது புறாத ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்றந்த நீர்த்துன்னு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லவ் பண்ணாதவன் அவங்க லவ் பண்ற மாதிரி யாராவது ஊரறிய ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்க அப்படின்னா, அந்த பேச்சு மூலமாவே நமக்கு கிடைக்காத ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷம் தரும்ல. அப்படி ஒரு திருக்குறள்ல ஒரு திருக்குறள் இருக்கு. அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, எமது காதலை பற்றி ஊரறிய பேச்சு எழாதா, அந்த பேச்சு இன்னும் எமக்கு கிட்டாத காதல் கிட்டியது போது இன்பத்தை தராதா அப்படின்னு. அது மாதிரி நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும், நம்ம லவ் பண்ணலாலும் பரவாயில்ல, ரூமர் கிளப்பிட்டா போதும். அது மாதிரி சுகுமார் ப்ரோ என்னன்னா, அவரா இருங்க வரேன், சுகுமார் ப்ரோவும் பரணி என்னன்னா, நம்ம நடக்காதுன்னு சொல்லிட்டோம், நடக்கவே நடக்கக்கூடாது, அது நடக்கவே நடக்காதுன்னு திரும்ப அந்த மைண்ட் செட்லயே தான் இருக்கிறாங்க. அதனால அது நடக்காது, ரூமர்னு வந்தாதான் சந்தோஷப்படுவாங்க போல இருக்கு. அது நடக்காது, 2 பேர் கமலும் சொல்லிட்டாங்க, ரஜினி சொல்லிட்டாங்க. இப்பயும் இப்போ கூட ரஜினி நான் நடக்காதுன்னு நான் சொல்லல, ரஜினிகாந்த் வந்துட்டு சொல்லிட்டாரு. அதனால வந்து இந்த ப்ராஜெக்ட் நடக்கும்ன்றது வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது, 2 சைடு தரப்புலயும் சொல்றாங்க. ஆனா கதை டைரக்டர்ன்றது தான் வந்து இங்க பிரச்சனை. ஆனா நான் உங்ககிட்ட பிரகாஷ் உங்களை டீலிங் காத்துறதுக்கு வரேன். நான் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை டீல் பண்ணிட்டு உங்ககிட்ட வரேன். ப்ளீஸ் ஒரு 2 minutes டைம் கொடுத்தீங்கன்னா டீல் பண்ணிட்டு வந்துடுறேன். பொறுமையா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கலாம். இந்த ஆகஸ்ட் 24 வந்துட்டு அப்டேட் வருது. இல்ல அது தப்பு, அது தப்பு, அது தப்பு இல்ல சுகுமார், அங்க போயிட்டு வரேன். ஒருத்தர் டார்கெட் பண்ண வேணாம். நீங்க என்னன்னா, சரி இருங்க, டேட் மிஸ் ஆகலாங்க, டேட் மிஸ் போறேன். காம்பினேஷன் நீங்க என்ன சொன்னீங்க, ரஜினி அதெல்லாம் விட்டுருங்க, ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கவே மாட்டாங்க, அதுதான் நீங்க சொன்ன ஒரே வாதம். ஓகேவா? வாய்ப்பே கிடையாது. கமல் ஒத்துக்கிட்டா ரஜினி ஒத்துக்க மாட்டாரு. நீங்க இப்ப அவங்க ஒரு நிமிஷம், நடக்குது நடக்காது அடுத்த விஷயங்க. அவங்க படமே நடக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு நிமிஷம், அவங்க நடக்கவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அந்த படம் வரலனாலும் பிரச்சனை இல்லை.
ஆனா நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. இப்ப அதுதான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா இப்ப கமலும் அதுதான் அவர் bro. அந்த நியூஸ் ஒன்று இப்பயும் வந்துருச்சு. ரஜினி என்ன கமலும் சொல்றாரு, சொல்லியிருக்காருன்னா, ரஜினி சொல்றாரு. ரஜினி 2 பேரும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஆசைப்படுறவங்க. அவர் ஆசை இருக்குன்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிடுற பாத்தீங்க. ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா கதை டைரக்டர் கிடைக்கணும், எங்களுக்கு நல்ல கதை கிடைச்சா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில செக் வச்சாரு பாத்தீங்களா. அந்த இடத்துல வந்துட்டு எங்கோ வந்து மிஸ் ஆகி இந்த ப்ராஜெக்ட் நடக்காம போறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இப்பயும் எனக்கு அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள இல்ல தோணுச்சு. இல்ல அது லோக்கிய அது பத்தி பிரச்சனை இல்ல, விஷயம். இல்ல அது பிரச்சனை இல்லைங்க. பரவாயில்ல. எனக்கு என்னன்னா திரும்ப திரும்ப எனக்கு என்ன மைண்ட்ல தோணுதுன்னா, அது நடக்கவே இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் இப்படி 2 பேர் சொன்னதுக்கு அப்புறம் நடக்காது அப்படின்னா நம்ம மைண்ட் செட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கீங்களே தான் எனக்கு வருத்தமா இருக்கு. நம்ம அது நடக்காதுன்னு சொல்லிட்டோம். அப்ப அது நடக்கவே மைண்ட் கூட செட்டுக்கு சொல்லல ப்ரோ. இப்போ அப்படிதான் நீங்க போறீங்க திரும்ப திரும்ப. நம்ம ஒன்று இல்ல சொல்லிட்டோம். நம்ம அந்த கான்பிடென்டாவே இருந்துடலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்படி இருந்து நான் வந்து நடக்காதுன்னு சொல்லியிருந்தா அது வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம். கேக்குதா? கேக்குது. யாரு? கார்த்திகை. ஒரே நிமிஷம் நான் சொல்லி பேசி முடிச்சிடுறேன். டைரக்டர் கன்ஃபார்ம், கேக்குதா ப்ரோ? கதை கன்ஃபார்ம், எல்லாம் லாக் ஆகி ஒரு படம் சைன் பண்ணி அந்த படமே வந்து நடக்காம போயுமே நிறைய படங்கள் இருக்கு. இன்க்ளூடிங் அது பெரிய ஸ்டார் படங்களாவே இருக்கட்டும். ஆனா இங்க டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகல, கதை கன்ஃபார்ம் ஆகலன்னு ரஜினிகாந்த் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போறாரு. அப்படின்னா இவ்வளவு 2 பெரிய ஸ்டாரை வந்து அது நடக்க கூடாதுன்னு இல்லை, நடந்தா எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே அது பெரிய நியூஸ். அது ரொம்ப பெரிய பிரேக்கிங்கா ஆயிடும் இருக்கும்னு வச்சுங்களேன். நம்ம சவுத் இந்தியா சினிமா பண்ணாத ரெக்கார்ட்லாம் அந்த படம் பண்ணிடும். அது வேற மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிடும். அந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது சேர்ந்து நடக்கணும்னா அது எவ்வளவு சினாரியோஸ் வந்துட்டு ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே ஒரு 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 பாயிண்ட்ல வந்து நிற்கும். அது நிக்கிறது வந்துட்டு அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்பயும் அதுதான் சொல்ல வரேன். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை புல் ஆஃப் பண்ணணும்னா இத்தனை வருஷம் அவங்க பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அது ஒரு ரீசன் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அது திரும்பி ஒன்று சேரணும்னா அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டைரக்ஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை எல்லாமே அமையணும். அது அவ்வளோ ஈஸியா நடக்குமா அப்படின்றதுலாம் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்ன பொறுத்தவரையும் வந்து நோன்னு தான் என் மைண்ட் இன்னும் படுது. ஓகே, சுகுமார் bro. நான் இனிமேல் அந்த டாபிக்ல நான் பேச விரும்பல. ஏன்னா வந்து ஏற்கனவே நான் இந்த வசனத்தை ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன். சொக்கத்தங்கமத்தில் பாக்கியராஜ் எழுதுனது. அந்த ஒரு டைலாக் ஒன்று வரும், முடிவு எடுக்கலாம்னு உட்காந்து பேசினா முடிவு கிடைக்கும், முடிவு எடுத்துட்டு வந்து பேசினா முடிவு பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதை திரும்ப இன்னொரு தடவை சொல்லிட்டு இந்த டாபிக்ல நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறேன். மற்ற யாரும் ரொம்ப நேரமா கார்த்திக் ப்ரோ வந்து கார்த்திகேயனுங்கிற ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட தான் வந்து ரொம்ப கூப்பிட்டு இருக்காரு, நீங்க பேசுங்க, நான் அப்புறம் கண்டினியூ பண்றேன். இல்ல ப்ரோ, இன்னைக்கு ரஜினியே ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி தானே அவர் சொல்றாரு. அழுத்தி அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை தானே சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொன்னாரு? இல்ல டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகணும், ஸ்டோரி ஃபிக்ஸ் ஆகணும், கேரக்டர் அதுதான் ஃபிக்ஸ் நானும் ஆகணும், அதை சொன்னேன். அழுத்தி எழுதி சொல்லிட்டாரு. அதுலயே அதுதான் தெரியலையா நானும். அவர் வந்து எப்படி ஜகா வாங்கிடுவாருன்னு. அது எனக்கு முன்னாடியே நான் வந்து இந்த ஸ்பேஸ் முழுசா நீங்க ரொம்ப நாளா கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராஜெக்ட் கமல் வந்து எவ்வளவு கான்பிடென்டா இருந்தாலுமே கூட ரஜினி சைட்ல இருந்து சிக்னல் வந்துட்டு எப்படி வருதுன்றது பொறுத்து தான் இந்த ப்ராஜெக்டே வந்துட்டு மூவ் ஆகும், ஃபார்வர்ட் ஆகும். இது இத்தனை வருஷம் வந்துட்டு கமல் வந்து எவ்வளவு பெரிய ஹீரோ இருந்தாலுமே அந்த ஒரு படத்துல வந்து ஏதோ ஒரு பார்ட் போய் பண்ணிட்டு வருவாரு. இப்போ இன்னொரு ஹீரோ படங்கள்ல போய் ஒரு பார்ட் பண்ணிட்டு வானா கூட அவரால் வந்து பண்ணிட்டு வர ஒரு 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 ஆக்டர் அவரு. ஆனா ரஜினி ஒரு ரூட் எடுத்துட்டாரு. அந்த ரூட் எடுத்து ரஜினி ஆகட்டும், அது விஜய் ஆகட்டும், அது அஜித் ஆகட்டும், அவங்க எல்லாருமே நீங்க நோட் பண்ணீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும். வேற ஒரு ஹீரோ படங்கள்ல போய் அவங்க வந்து அவ்வளவு ஈஸியா பண்ணிருக்க மாட்டாங்க. அது அவ்வளவு ஈஸியா வந்து அவங்க பண்ணவும் மாட்டாங்க. அது அது இன்க்ளூடிங் அது ரஜினி அந்த படத்துல நடிச்சாருன்னா அந்த படத்துக்கு ஹீரோ ரஜினின்னு தான் பேர் வரும். அது இன்க்ளூடிங் லால் சலாம் படம் வந்துட்டு விஷ்ணு விஷால் தான் வந்து இல்ல சொல்றேன் விஷ்ணு விஷால், அது அப்புறம் விக்ராந்த் தான் படம். ஆனா வந்துட்டு அது ரஜினி படம் தான் வெளியே ப்ரொஜெக்ட் ஆச்சு. அது குசேலனாகட்டும், எல்லா படமாகட்டும், ரஜினி வந்து அவ்வளவு ஈஸியா வந்து ஒருத்தரோட இப்ப கமல் கூட போய் ஒரு படம் வந்து இப்ப பண்றாரு அப்படின்னா அந்த படத்துல வந்து ரஜினி தான் வந்துட்டு பெருசா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான். அதாவது எப்படின்னா ஈக்குவலா இருந்தா கூட அவர் ஒத்துப்பாரு. கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். இது என்னோட கருத்து. கருத்துன்னு
இல்ல எனக்கு என்னன்னா அதுல கிளியரா அவர் சொல்லிட்டாரு RKFI பிளஸ் ரெஜெண்ட் ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அந்த படம் நான் பண்றேன். டைரக்டரும் கதை மட்டும் தான் ரெடி ஆகலைன்னு சொன்னாங்களே தவிர ஏன்னா அவர் கூட படமே பண்ணலன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இப்ப நீங்க அவர் அந்த டைரக்டர் கதைக்கு சொன்னது மட்டும் படமே பண்ணாத மாதிரி நீங்க ஒரு பொசிஷன்ல எடுத்துட்டு வரீங்க. படமே பண்ணாத மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்துட்டு வரல அஜித் பால்டன். நான் இப்பயும் சொல்றேன், ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் அமையிறதும் டைரக்ஷன் அமையிறதும் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுவும் இவ்வளவு 2 பெரிய ஸ்டாரை இணைக்கிறது அது வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஈஸியா அமைஞ்சிருவாங்க. நான் வந்து ரஜினிக்கு வந்துட்டு இந்த 2 ப்ரொடியூசர் சேர்ந்து ஒரு ரஜினிக்கு தனியா ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் கூட அவங்களால ஈஸியா எடுத்துட முடியும். ஆனா 2 பேரை இணைக்கிறது வந்துட்டு அவ்வளவு ஈஸி கிடையாதுன்றது இப்பயும் சொல்றேன். அன்னைக்கு என்ன சொன்னீங்க, ரெஜெண்ட் பண்ண மாட்டாங்க நீங்க, இன்னைக்கு ரஜினியே வாயால சொல்லிட்டாரு ரெஜெண்ட் பண்றாங்க. ரெஜெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு இப்போ ரஜினி வந்துட்டு நாங்க சேர்ந்து நடிக்க போறது உறுதின்னு ரஜினி வந்து உறுதின்னு சொல்லியிருந்தாருன்னா கூட ஓகே, ஆசை இருக்குன்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. கமல் கூட சேர்ந்து நடிக்க கமல் அன்னைக்கு வந்து ஸ்டேஜ்ல எப்படி சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்களா? நான் அவர் கூட படம் பண்ண போறோம், அது நீங்களாம் தான் பார்த்து நீங்க சொல்லணும், அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கும் இன்னைக்கு ரஜினியோட ஸ்பீச்ல வந்து ஒரு 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 இது பேச்சுக்கும் ஒரு இது இருக்கு. என்னோட ஸ்டாண்ட்ல நீங்க நல்லா அந்த ஸ்பீச் திரும்பியும் கேட்டு பாருங்க. ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு ஒரு ஸ்டாண்ட்ல தான் வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. கன்ஃபார்மா 100% வந்துட்டு நாங்க பண்றோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல அவர் சொல்லலையே. குமார் ப்ரோ அவர் அவர் எங்கேயா அது கமல் சொன்னது அவார்ட் ஷோல, இது அவர் ஊருக்கு போகும்போது வழிபறிச்சு கொஸ்டின் கேக்குறாங்க அவர்கிட்ட. அப்படிதானே ப்ரோ சொல்ல, அவர் அங்க போறதுல தானே ப்ரோ இதா இருப்பாரு. அக்கா அங்க நின்று இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டா போக முடியும். அவர் கிளாரிட்டி தான் அந்த டாபிக்கே அவர் பேசினது இல்லைன்னா அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். சால்ட்டா பண்றோம் இல்ல ஒன்னு சொல்றேன் கார்த்திகேயன் ப்ரோ, சும்மா போட்ட அந்த டாபிக் அந்த டாபிக்ல வந்து மூச்சு போட விரும்பல. நீங்க சொன்னனால சொல்றேன், ஒரு படம் வந்து அதே மாதிரி ஒரு ரஜினி வந்து ஒரு இந்த ஏர்போர்ட்லாம் பேசுறாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் அவர் வந்து கன்ஃபார்ம் ஆனாதான் பேச. அவர் பல படங்களுக்கு அவர் அப்டேட் கொடுத்தாரு. ஜெயிலருக்கு அவர் ரிலீஸ் டேட், ஜெயிலர் ரிலீஸ் டேட்டு, நீங்கள் கங்குவா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டேட் லாக் பண்ணியிருக்காரு. பூஜா வேட்டையன் டேட்டை லாக் பண்ணது எல்லாமே அவர் ப்ரெஸ் மீட்ல கரெக்டாக. ஏன்னா அவர் பார்க்கும்போது கரெக்டாக அது எல்லாரையும் உண்மையானு சொல்லிட்டு போவார். அவர் சொல்றேன்னா ரஜினி கமல் சேர்ந்து இத்தனை வருஷம் வச்சு நடிக்கிறீங்களாமே, ஆமா எனக்கு ஆசை இருக்கு ஆனா எப்ப நடக்குன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுதான் நீங்க சொல்ற மாதிரி பதில். நீங்க 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 எல்லாரும் ஒரு அசம்ஷன் பண்றீங்க, அதுக்கான பதில் அதுதான். ஆனா அவர் சொன்னது என்னன்னா, அடுத்து நான் பண்ண போறது RKFI பிளஸ் ரெஜெயின் மூவிஸ். அந்த தயாரிப்பு நிறுவனத்தை பேரை முதல் கொண்டு நமக்கு ரூமர்ல வந்தது அதுதான், ஓகேங்களா, செய்தியா வந்ததும் அதுதான். அந்த தயாரிப்பு நிறுவன பேர் முதல் கொண்டு ஒருத்தர் ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் வந்து சும்மா சொல்லிட்டு போற பக்கம் சொல்லிட்டு போறது கிடையாது. அது அவர் கன்ஃபார்ம் ஆனதான் சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல அவர் லோகேஷ் கனகராஜ் மூலமா அந்த டாபிக் கிளம்பிச்சு. அவங்க இப்போ லோகேஷ் ராஜா ஒரு ஒரு அடிஷனல் சாய்ஸா வச்சிருக்காங்க. கன்ஃபார்ம் சாய்ஸ்ல இருந்து அடிஷனல் சாய்ஸா மாத்திருக்காங்க தவிர அதே மாதிரி அது எப்படின்னா அது ஒரு சில காரணமும் இருக்கு. எப்படின்னா வந்து இப்போ பீஸ்டுக்கு அப்புறம் வந்து அவர் அடுத்த ரஜினி படம் பண்ணல நெல்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் ஒரு 3 மாசம் 4 மாசம் கிளம்பிட்டே இருந்துச்சு. அது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனா 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அந்த திரும்ப நெல்சன் அவர் தான் பண்றாருங்கிறது திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. எதுக்காக அந்த 3-4 மாசம் வந்து அந்த டேரக்டருக்கு வந்து டெஸ்டமெண்ட் பீரியட், அவங்க வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி. அவங்களோட அடுத்த படங்களை வந்து இப்ப நீங்க போன படம் உங்களுக்கு இப்படி இவ்வளவு பெரிய விமர்சனம் உண்டாயிருக்கு, நீங்க அடுத்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அது மாதிரி லோகேஷ் ராஜ் அடுத்து இப்ப அவர் ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி லோகேஷ் கனகராஜுக்கு, பாரு உன் பேர் நான் சொல்லல, கதை நீ யார் டேரக்டர் முடிவு பண்ணலாம், நான் சேர்ந்து படம் நடிக்க போறோம், இந்த தயாரிப்பு கூட, அதாவது எப்பவும் நான் அடுத்த டேரக்டர் கூட படம் பண்றேங்கிறது கூட சொல்லுவாங்க. அதாவது யார் தயாரிப்பு அவசியம் சொல்ல மாட்டாங்க. அது இன்னைக்கு தயாரிப்பாளர் வந்து இந்த கால் ஷீட் கேட்டு நிக்கிற லைன்ல ஏகப்பட்ட பேர் நிக்கிறாங்க. அவர் இந்த மாதிரி பேரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கன்ஃபார்ம் ஆனதாலதான் பேச்சு அந்த நம்ம நியூஸ்ல வந்து தானே சொல்லியிருக்கிறார். நியூஸ்ல வராத அவர் புது கம்பெனி சொல்லியிருந்தா கூட நீங்க நம்பலாம். RKFI பிளஸ் ரெஜெயின் மியூசியம் ஸ்டார்டிங்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்டார்டிங்ல இருந்து வர நியூஸ் தான் அவர் சொல்றாரு. லோகேஷ் கனகராஜ் பேர் வந்து இதுல இருந்து வெளியே போயிருக்கிறது காரணம் என்னன்னா, அவர் அபிஷியலா படத்தை விட்டு வெளியே போகல. இன்னும் அவரும் அந்த ஃபர்ஸ்ட் லீட்ல அவர் தான் இருக்கிறார். இன்னுமே டைரக்டர் சாய்ஸ்ல அவர் தான் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு நம்ம இப்போ ஒரு இது கொடுக்கணும், ஒரு டைம் பீரியட் கொடுக்கணும். அப்பதான் அவருக்கு நம்ம அடுத்த டேரக்டர்ல நம்ம இன்னும் கதை அமையல அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு வெறி வந்து இன்னும் நல்ல பர்ஃபெக்டான ஒரு கதையை கொண்டு வந்து நம்மள்ட்ட கொடுப்பாங்க அப்படின்னு அது வெறியான டைம் உடனே நாளைக்கே ஷூட்டிங் போகிறது கிடையாது. அவங்க பிளான் பண்ணியிருக்கிறதுலாம் அடுத்த வருஷம் மேக்கு அப்புறம் தான், ஓகேங்களா, அடுத்த வருஷம் மேக்கு அப்புறம் தான் அவங்க படம் ஷூட்டிங் போகிற பிளானே. ஆனா அது வரைக்கும் அடுத்த அந்த நடுவில் ஒரு 3 மாசத்துக்கு வந்து அந்த டேரக்டருக்கு வந்து ஒரு பீரியட் டைம் பீரியட் கொடுக்குறது. நீங்க இல்லைன்னா என்ன பண்ண என்கிட்ட ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, நான் ஏகப்பட்ட பேர் கதை கேட்பேன். 2 பேரும் தயாரிப்பாளர் முடிவு போட்டு அவன் சேர்ந்து நடிக்கிறது முடிவு பண்ணிட்டோம். கதை சொல்ற டேரக்டர் குமிவாங்க பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் அது. அது இன்னும் அது இவங்க சொல்லி கதை பிடிக்கலாம், அடுத்த 4 பேர் அவங்க கதையும் கேட்கலாம். ஆனா என்னன்னா அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, RKFI பிளஸ் ரெஜெயின் மியூசிக் ரஜினி கமல் படம் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். இதுல கமல் வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுங்கிறது உறுதியை கன்ஃபர்மேஷன்ல முடிவு பண்ணிட்டாரு. அவர் கமல் நம்ம சேர்ந்து நடிக்க போறோம், அவர் தயாரிப்பாளர்னால அவரே முடிவு பண்ணிட்டாரு. ஓகேவா, நம்ம பண்ண ரஜினிக்கு ஒரு சின்ன உண்மையான கமல், ஆமா ரஜினிக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை, கதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் எப்படியும். ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லக்கூடாது, நம்ம படம் அவங்க அந்த பேனருக்கு படம் பண்றது கன்ஃபார்ம். நம்ம
கமல் கூட நடிச்சு சேர்ந்து நடிக்கணுங்கிற ஆசையும் கன்ஃபார்ம். ஆனா என்னன்னா அதுக்கு அது விக்ரம் டேரக்டர்லாம் டைம்ல முடிவாகி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். நீங்க இதுக்கு மேல வந்து விக்ரம் டைம் தானே ரஜினி வெளில இல்ல போனாங்க. பிரகாஷ் ப்ரோ, ஒரு டவுட். இப்ப எப்படின்னா இப்ப ஆர்டிஎஃப்ல பண்றாருன்னு தானே சொன்னாரு. இப்போ கமல் சப்போஸ் அவர் ப்ரொடியூசரா மட்டும் இருந்துக்கிறான்னு எப்ப சொல்லிட்டா அதுக்கு என்ன பரவாயில்லப்பா, நான் பண்ணுவீங்க? டாபிக்கே வரல. கமலுக்கு ரஜினி சேர்ந்தே நடிக்கலங்க, விட்டுருங்க. பரவாயில்லங்க, ஒன்றும் பிரச்சனை நடக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. நான் உங்கள்ட்ட மூச்சு போடலாம் விரும்பல. நான் மெயினா சுகுமார் பட்ட மூச்சு போடவே விரும்பவே இல்லை. ஏன் என்னாச்சு அண்ணன்? அண்ணன் வேற இன்னைக்கு ஒரு ட்வீட், தேசிங்க பெரியசாமின்னு அண்ணன் மனசெல்லாம் உடைக்கிறேன்னு சுகுமார் ப்ரோ, எனக்கு உடைச்சு வந்து அது தள்ளுறீங்க வந்து போங்க அது இல்லப்பா, உண்மைன்னு அது நினைச்சேன் ஒரு டியூல் செகண்ட்ல. சப்ஜெக்ட் தான். அது டியூல் சப்ஜெக்ட் தான். அண்ணன். அது பண்ணா ஏன் அவர் வந்து பண்ணலாம்ல, பண்ணிட்டு அந்த கதையை விட்டுறேன். எடுத்து பண்ணலாம்ல. அதுவும் ஆர்கேஎஃப்ஐ தான் வந்துட்டு கதை கேட்டு அவங்க தான் பண்ற மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால வந்து அது அவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஒரு இது என்ன சப்போஸ் இந்த பீரியட் படம் ப்ராஜெக்ட் தானே? வந்துட்டு இல்ல அது இல்ல ஆல்ரெடி ரஜினி பண்ண வேண்டிய படம் தானே ப்ரோ. இல்ல அதுதான் அது சொல்றேன். அது அவரால ரஜினி பண்ண வேண்டிய வயசாயிருச்சு தானே படம்னா அது பண்ண முடியல. அது அவரால் பண்ண முடியல. பட் ஆனா திரும்பியும் வந்து இப்ப கமலோட இணையறாங்க அப்படின்னு இப்ப வந்து அந்த நியூஸ் வந்துட்டு உண்மையா ஆகுச்சுன்னா அப்படின்னா இந்த கதையை எடுத்து பண்ணலாம். ஏன்னா அது நல்ல கதை, நல்ல டைரக்டர், அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு நான் நோ நினைச்சேன். அப்படின்னு வரல ரமணா இன்டர்வல் பிளாக்ல அந்த மாதிரிதான். நோ, அது அங்க அவர்கிட்ட எங்கால்ட்டே இருக்கட்டும், விட்டுருங்க. இல்ல ப்ரோ, அவர் விஷால் 2 அதுதான் பேருக்கு ப்ரோ, நல்லா 70 தான் வயசு ப்ரோ ஆயிடுச்சுல பண்ணுவாரு. ப்ரோ. 70 கொஞ்சம் வயசு பட்டி ஆயிடுச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ பீரியட் படம் எல்லாம் பண்ண முடியும் உங்களால? இல்ல கொஞ்சம் அது வேற ரொம்ப கொஞ்சம் ஆக்ஷன்லாம் பட்டி இருக்கும். டிங்கரிங் பண்ணி பண்ணலாம் ப்ரோ. கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணா ப்ளீஸ் பண்ணலாம். ப்ரோ, வேண்டாம். ஏங்க அதுல ஒரு கேரக்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர், அந்த கேரக்டர் யாருக்கு கொடுப்பாங்க சொல்லுங்க? அப்ப வேண்டாம், கேன்சல். எந்த ரோல் பிரகாஷ் ப்ரோ, கமெண்ட் இருந்தாலுமே செக்ஷன் இல்ல பாத்தீங்களா? நான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எந்த ரோல் இருந்தாலுமே பண்ணக்கூடிய ஒரு உலக நாயகன் நம்ம இந்தியன் சினிமால இருக்கும்போது அவர் எந்த ரோல் இருந்தாலுமே அது வேற மாதிரி கொண்டு வந்துருவாருங்க. மாஸ் ரோல் தான் பண்ணி பாத்துருக்குமா அவரை? அவர் யார்? எனக்கு இல்லண்ணா, அவங்க 2 பேரும் பண்ற படம் இந்த எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் இல்லாம ஃபுல் கமர்ஷியல் மாசா பண்ணணும். சும்மா இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற, அப்படி டிஃப்ரெண்டா நடிக்கிறேன், இப்படி டிஃப்ரெண்டா நடிக்கிறேன் என்ன வேணாம். அப்புறம் கமர்ஷியல் மாசா அந்த படம் வந்து இருக்கணும் அப்படின்னா என்ன பொறுத்தவரையும் வந்து அந்த படத்தை வந்துட்டு ஒரு சில டைரக்டர்ஸால புல் பண்ணி, எனக்கு என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். இப்ப நான் இல்லைன்றது பாயிண்ட்டுக்கு வந்து அது அது நடக்காதப்போ வந்து ஃபுல்லா பேசிப்போம். இப்ப வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்லயே பேசணும்னு வச்சுங்களேன். அதனாலதான் நீங்க 2-3 ட்வீட் அதை பத்தி போட்டிருப்பேன். நான் ஸ்டாண்ட் இன்னமும் மாறல. நான் ஜஸ்ட் சொல்றேன், அப்படி நடந்தால் இந்த இஃப் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்ல, அது இப்பன்னு ஒரு வார்த்தையோட சேர்த்து சொல்றேன். நடந்தா எந்த டைரக்டர் வச்சு பண்ணலாம்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் 2-3 டைரக்டர்ஸ் மைண்ட்ல வராங்க. ஆனா வந்துட்டு மேஜரா எனக்கு வந்துட்டு நெல்சன் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு பர்சனல் ஃபீல் ஆகுது. நீங்களும் வலைபேச்சு பாத்தீங்களா? இல்ல வலைபேச்சு பார்க்கல. நான் காலையில ட்வீட் போட்டு இருப்பேன். நான் வலைபேச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே ட்வீட் போட்டேன். சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். ஃபர்ஸ்டே நான் என்னோட ட்வீட் டைமையும் வலைபேச்சு வீடியோ டைமையும் போய் பார்த்துட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஆப்வியஸா வந்துட்டு நான் வந்து சமீபமா வந்து நான் பார்த்த ஒரு சில படங்கள்லாம் ரிப்பீட் வேல்யூ அதிகமா இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நான் லோகேஷ் கனகராஜ் அதுக்குன்னு வந்து நான் வந்து அவரால் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல. இஃப் நாட் லோகேஷ் கனகராஜ் அவரால் பண்ண முடியலன்னா அதுக்கு அத்தப்படியா வந்து ஒரு டேரக்டர் யாருன்னு மைண்ட்ல இப்போ இருக்கிற கரண்டா இருக்கிற தமிழ் சினிமால இருக்கிற டேரக்டர்ஸ்னா நெல்சனால புல் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து ஜெயிலர் படம் வந்து இப்போ பண்ணி முடிச்சுட்டு இப்ப 2 பண்ணிட்டு இருக்காரு. விஜய் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரால் வந்து பெரிய ஹீரோவா அப்போ ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு 2 பெரிய ஹீரோவை வந்து அவரால் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணி மாசாவும் அந்த ஒரு ஹீரோவை காட்ட முடியும் அப்படின்னா அது வந்து நெல்சனால. பீஸ்ட் படம் ஓடாம கூட இருந்திருக்கலாம். ஆனா நெல்சன் வந்து அந்த படத்துல விஜயை காட்டின விதம், விஜய்க்கு ஒரு லுக்கு கொடுத்த விதம் எல்லாம் வேற மாதிரி ஒரு ஒரு அது அந்த ஹீரோவையே வேற மாதிரி காட்டுவாருங்க அவரு. அந்த படத்துல வந்து அந்த படம் வந்து ஒண்ணு சில விஷயங்களால அது கனெக்ட் ஆகல. ஆனா அந்த ஹீரோவோட ஸ்டைலா இப்ப ஜெயிலரே எடுத்துக்குங்க. அது அது பல பல விஷயங்கள் வந்து ஜெயிலர்ல வந்து ரஜினியை வேற மாதிரி காட்டியிருப்பாரு. அது கூலியை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு டாக்டர்ல சிவகார்த்திகேயனை காட்டின விதம் இந்த மாதிரி நெல்சனால பண்ண முடியும். நான் லோகேஷால பண்ண முடியும்னு சொல்லி லோகேஷாலையும் பண்ண முடியும். அந்த 2 பேரை வச்சு லோகேஷாலையுமே வந்துட்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுக்க முடியும். பட் ஆனா இப்ப இருக்கிற நெகட்டிவிட்டிக்கு எல்லாரோட மைண்ட் வந்துட்டு லோகேஷ் பண்ணா கரெக்டா வருமா அப்படின்னு இண்டஸ்ட்ரியிலேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு மைண்ட் வந்து தோண ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு நெல்சன் கூட பண்ண. ஏன்னா பீஸ்ட் டைம்ல வந்து இப்படிதான் நெல்சனுக்கு தோணுச்சு. ஆனா திரும்பி நெல்சனே வந்து கம்பேக் கொடுத்து ஜெயிலர் பண்ணி பெரிய இட்டு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி திரும்பி லோகேஷும் வரலாம், இல்ல நெல்சனும் பண்ணலாம். இவங்க 2 பேரும் தாண்டி என் மைண்ட்ல வந்து வேற டேரக்டர் வரணும்னா சில பேர் KS ரவிக்குமார் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பாசிபிளே இல்லைங்க எனக்கு. சில பேர் வந்து அது கூட பரவாயில்ல, சில பேர் சங்கர்னு போட்டுட்டு இருக்காங்க. நீங்க கூட விட்டுருங்க. யாரோ காலையில பிரதீப் ரங்கநாதன் இன்னைக்கு காலையில தான் நியூஸ் வந்துச்சு ரஜினி வந்துட்டு பண்றேன். அதுக்குள்ளேயே பஸ்ன்னு போட்டு பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ண போறான்னு வந்து எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஒரு செகண்ட். அப்படியே சுகுமாரண்ண
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணா, ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. அவர் ஏதோ திருப்பி டைரக்ட் பண்ண போறாரு, அது தலைவர் படமா தான் இருக்கும்லாம் சொன்னாங்களேண்ணே. நீங்க ஜாயிண்ட் கேள்விப்பட்டீங்களா? ஜெகதீசனா விஷால் ப்ரோ? ஏங்க ஜாயிண்ட் அது ஜெகதீசனா? ஃபேன்ஸ் போட்டது. ஓ சாமதியா கமல், அது ஃபேன்ஸ் போட்டதுங்க. நான் வந்துட்டு உள்ள எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே, சுகுமார் அண்ணன் பிரகாஷ் அண்ணனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமே, வாய்ப்பு இல்லப்பா இல்லையா? பிரதீப்லாம், அதாவதுப்பா இன்னைக்கு வந்து இத்தனை நாள் முன்னாடி வரையுமே வந்து எல்லாரும் இப்ப பிரகாஷ் ப்ரோ ஒரு சொன்ன பாயிண்ட்ல நான் வந்து ரொம்ப ஒத்து போறேன். அந்த ஒரு ஒத்து போறேன்னா, இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றாங்கன்னா அதுல முதல் சாய்ஸ் இன்னும் வரையும் லோகேஷ் கனகராஜ் தான் இருக்கிறாருன்னு கூட வந்து அது நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அதுக்குள்ளே பிரதீப் ரங்கநாதன் லிஸ்ட்ல வந்து சேர்ந்து அவர் பண்ண போறாருன்னு ஒரு பஸ் எல்லாம் கிளம்புனதுலாம் வந்து அதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதெல்லாம் வந்து என்ன பாயிண்ட்ல அது வந்து சேர்ந்து அது நியூஸா வந்து அது பரவுதுன்னே எனக்கு இன்னும் தெரியல. இல்ல இன்னைக்கு வந்து நியூஸ் படி ஆஃப்டர் எலெக்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் எலெக்ஷனுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு தலைவன் அல்லு அர்ஜுன் படம் முடிச்சிருவான். முடிஞ்சு அவனை கமிட்மெண்ட் பண்ணாங்கன்னா பயங்கரமா இருக்கும். இப்பயும் சொல்றேன் பாருங்க, டியூடும் எல்ஐக்கும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் டைரக்ஷன் கனவெல்லாம் மறந்துடுவாரு. அவர் வந்து டைரக்டரா அவர் ஹீரோவே ஃபுல் டைம் ஆயிடுவார். ஏன்னா அவர் வேற ரேஞ்சுக்கு போயிடுவார். ஏன்னா அந்த 2 படமும் அந்த லெவலுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு டியூடு கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டருங்க. அது இப்பயே கூட வந்து அது வந்து எத்தனையோ வாட்டி இந்த ஸ்பேஸ்லயே பிரகாஷ் போவும் சொல்லியிருப்பாரு. அந்த படம் வேற மாதிரி ஒரு 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 கதை. அது கண்டிப்பா அது ஹிட் மெட்டீரியல் தான். எல்ஐகே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட ரேஞ்ச் வேற ஆயிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து டைரக்ட் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணணும், அவங்களுக்கு அந்த வேற ஜோனுக்கே போயிடுவாங்க. அவங்களுக்கு கால் ஷீட் லைனா வந்துடும், அவங்க கமிட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் பண்ணுவாருன்னா தனுஷ் மாதிரி வந்துட்டு டைம் ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு பண்ண முடிஞ்சா மட்டும் தான் பண்ண முடியும். ப்ரோ இந்த கார்த்திக் சுப்ராஜ்லாம் சொன்னாங்களா, அதுவும் ஃபேக்கா? இல்ல, டியூடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவரே ஹீரோவா வச்சு அவர் டைரக்ட் பண்ண போறாரு. அவர் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்னு அவரே சொல்லிட்டாரு. அதுதான் அவருடைய பெரிய எய்மா இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணணும், ஏன்னா பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு எய்மா இருந்துச்சு. பட்ஜெட் கூடங்கிறனால பண்ணாம இருந்தாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமும் இன்னொரு ஹீரோ வச்சு தான் பண்ணலாம்னு இருந்தாராம். ஆனா அந்த இந்த லவ் டுடே ஓடினதும் அப்புறமேட்டு இப்போ படம் டிராகன் ஓடினதுக்கப்புறம் அவருக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு, இந்த படம் நம்மளே பண்ணலாம், நம்ம ஆக்ஷன் பண்ணாலும் நம்ம மக்கள் ஏற்றுக்கிறாங்க. டிராகன் சின்னதாக ஒரு சீன்ஸ் ஃபைட் ஸ்பெல்ஸ் வச்சிருப்பாங்க, அதுவே ஏற்றுக்கிறாங்க. அப்போ தாராளமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. பிரதீப் வந்து அவரே டேட் பண்ணி அவரே ஹீரோ அடிக்க போறாரு. ஆமா ஆமா, அதுல அந்த ஃபேண்டசி கதை தளபதி சியானி எல்லாத்தையும் போச்சு. ஒரு ஃபேண்டசி சைஃபை படம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அது வந்துட்டு நானே பண்றேன் அப்படின்ட்டு பிஆர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஆனா ஒரு 40 வயசு அந்த மாதிரி நான் ஆனதுக்கு அப்புறம் நானே பண்ணிப்பேன். ஆனா அதுக்கப்புறம் இது ஒரு ஆக்ஷன் கதை எழுதிட்டு இருக்காரு போல. ஆமா, இப்ப ஆனா என்னன்னா என்ன ஒண்ணுன்னா கோமாளி முடிஞ்ச உடனே வந்து ஒரு விஜய் கதை சொன்னாரு. அந்த விஜய் கதை சொல்லி விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்ட். அதுலயும் பட்ஜெட் இஷ்யூ தான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா கோமாளி முடிஞ்சோடனே நடக்க வேண்டியது அது நடக்காம போயிடுச்சு. பிரகாஷ் அண்ணா, இவரு இந்த அருண்குமார் இது உண்மையா? அப்பயே கமிட் ஆயிருக்காருன்னு நாங்க ஆர்கேஎஃப்ல. எது எது ஆர்கேஎஃப்க்கு ஒரு படம் பண்றாரு, கமலான்னு தெரியல. ஓகே தெரியல. அவர் ஹீரோ முடிவு பண்ணல. அப்பயே வந்து ஹீரோ முடிவு பண்ணல. அப்ப வேற ஒரு ஹீரோ பேசினா சூர்யா பண்ணலாம் மாதிரி இருந்துச்சு, இல்ல வேற கார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப அவர் கமல் பண்ணலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே இருக்கிறாராம். அது வந்து இன்னும் அது கமல் முடிவு பண்ணல. ஆனா யார் வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட்னு சொன்னாங்க 3 பேத்துல. கமலே பண்ணட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது, பண்ணா நல்லா தான் இருக்கும். ஏன் ப்ரோ ஆர்கேஎஃப்ல சூர்யா கமிட் ஆயிருக்காருமே, அது உண்மையா? அது எப்பயோ ஆனது இல்ல, அது தெரியல. முன்னாடில இருந்து பேசுனாங்க. அது எப்படின்னா வந்து பேசுறது விக்ரம் சமயத்துல ஒரு கேமியோ பண்ணார்ல, அப்பையில இருந்தே ஒரு படம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் அடுத்த சூர்யா வந்து இன்னும் 4-5 படத்துக்கு லைன் அப் வச்சிருக்காரு அடுத்தடுத்த நிறுவனங்கள். அதனால கண்டிப்பா ஆர்கேவி இப்போதைக்கு படம் பண்ண வாய்ப்பு இல்லை. அந்த ரூமர் வேணா வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் சுத்திக்கிட்டே தெரியலாமே தவிர அவர் இப்ப இருக்க பிஸி ஷெட்யூல்ல கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வருது, இந்த மாதிரி நியூஸ்லாம் எப்படிங்க வந்து வருது? உமர் ப்ரோ, நீங்க ஒரு பிக் காம்பவுண்ட் போட்டிருந்தீங்களா, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அதை பத்தி எதுவுமே இப்போதைக்கு ரிவீல் பண்ண முடியாது. அது வந்து நான் ரிவீல் பண்ணனா வந்து அது வேண்டாம். அது பிரகாஷ் ப்ரோ வந்து கடும் கோவத்துக்கு ஆளாயிடுவாரு. ஓகே ஓகே. இல்ல யாருமே ஒரு பேச்சு கூட என் தலைவன் கார்த்திக் சுப்ராஜ் சேர்க்க மாட்டீங்களா? கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா எடுத்துருவாரு, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிட்டாருன்னா. இல்ல சுகுமார் ப்ரோ, அந்த கவுண்டருக்கு தான் வர சோக்காலி டார்லிங் ஆடான்னு செகண்ட் ஹாஃப் சொத்தப்போனாடான்னு அந்த படத்தை கொண்டாந்து நிப்பாட்டணும், பல பேர் வாய அடைக்கணும்.
இல்ல அது நானும் எனக்குமே அந்த ஆசை இருக்கு. எப்படியாவது ஒரு இது பண்ணணும். ஏன்னா என் கோச் நான் அந்த போட்டிருந்ததுல யார் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தேன்ல, அதுல ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தது என்னன்னா கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருந்தாங்க. அதுல கார்த்திக் சுப்ராஜ் கீழே செகண்ட் ஆஃப் சொதப்பிடுவார், செகண்ட் ஆஃப் அவுட் அப்படின்னு இதே மாதிரி தான். எனக்கு இது ரொம்ப டென்ஷன் ஆகுது. இன்னொருத்தர் சொன்னது நிறைய பேர் சொன்னது கே எஸ் ரவிக்குமார். கே எஸ் ரவிக்குமார் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர்னா அவர் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, முருகதாஸ், கே எஸ் ரவிக்குமார், சங்கர்லாம் அப்போ என்னோட ஃபேவரட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் கே எஸ் ரவிக்குமார் ஆல் டைம் ஃபேவரட் எப்போவுமே. ஆனால் அவரால் கண்டிப்பாக பிளான் எடுக்க முடியாது. ஓகேங்களா, அவர்லாம் சான்ஸ்லேயே சீன்லேயே கொண்டு வரக்கூடாது. அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரிக்கியா ரொம்ப மோசமான ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, சங்கர் சொன்னது கூட நான் விட்டுருவேன். ஏன்னா சங்கர் வந்து அவர் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கூட பண்ணக்கூடிய அந்த ஒரு இது இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர். அதனால ரைட் இருந்தா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆனா வந்து மணிரத்னம். ஒருத்தவங்க சொன்ன விஷயம் யாரு அதை விட்டுருங்க. மணிரத்னம் சொன்னது கூட பரவாயில்லைங்க, அது கூட பிரச்சனை இல்லை. எனக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்க சொன்னா ஷாக்கிங் ஆயிடுறீங்க. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். முத்தையா எடுக்கணும்னாரு. என் கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க, முத்தையா 2 பேரும் வச்சு படம் பண்ணணும்னு. நான் வந்து ஷாக்கானது அப்படியே 5 நிமிஷத்துக்கு இந்த அதாவது கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சியா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தம் முடிச்சு விட்டாங்க. சில பேர் மடோனாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, சில பேர் மெய்யலகன் டேரக்டர் சொன்னாங்க. அப்படியே ஒரு ஜாலியான படம் பண்ணலாம், ஆக்ஷன் படம் பண்ணலாம். சில நிறைய பேர் வந்து நெல்சன் அட்லி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ராஜமௌழி சொல்லியிருந்தாங்க. விபிட்ட கொடுக்கலாம் ப்ரோ, வெங்கட் பிரபுட்ட. அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒத்து போற கமெண்ட்ல பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டுக்குள்ளேயும் போகாம கமர்ஷியல் வேலையும் இல்லாம ஒரு பக்காவா. ஆனா ஃபர்ஸ்ட்லேயே சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் ரஜினி கமல் இணைஞ்சு நடிக்கணும்னா அதுக்கு ஆப்டான டேரக்டர்னா அட்லி தான் ஃபர்ஸ்ட் விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரைட்டர் கொடுத்துட்டு இல்ல, அது நடக்காது, அது முடிஞ்சு போச்சு. நான் சொல்றேன், அதை சொல்றேன். நம்ம சாய்ஸ் வேற, நடக்காதுங்கிறது வேற. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னா அது அட்லி தான். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் பிரம்மாண்டம், அதே சமயம் கமர்ஷியல் ஜோனு, பக்காவான ட்ரீட், ஃபேன்ஸ் 2 ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும்னா அது ஒரே டேரக்டர் அட்லி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அடுத்தது வந்து நீங்க வேற வழியே இல்லை. இப்போதைக்கு நீங்க வந்து மல்டி ஸ்டாரை ஹேண்டில் பண்ணக்கூடிய டேரக்டர்னா அது லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான். ஓகேவா, இதை தாண்டி வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது ராஜமௌழி. ஆனா ராஜமௌழியால 70+ 2 பேரும் போய் 5 வருஷம் உடல் உழைப்பை போட்டு கொட்ட முடியாது, வாய்ப்பே கிடையாது. அது நான் பக்கத்துல அது போட்டு நம்ம கொடுமைப்படுத்துற மாதிரி. அதாவது நம்ம 2 பேர்த்தையும் கொண்டு வந்து சிறுவர் ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் சிறுவர்களை அடைச்சு விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து 2 பேர்த்தையும் ராஜமௌழிகளை வந்து இருங்க. அதெல்லாம் ஏங்க, ராஜமௌழிக்கு சற்றும் தலைத்தரவல்ல அவர் பிரசாந்த் நில். நீங்க இப்பதான் போய் கமெண்ட் பார்த்தேன், ஒருத்தர் யார் யாரு யார் என்ன போட்டிருக்காங்க? இல்ல அவங்க கமெண்ட் தான் போய் டாக்டர் சிஸ்ட் பார்த்தேன், அதெல்லாம் ஒருத்தர் போட்டு வச்சிருக்காரு. யாருங்க சொல்றாரு? இல்ல அப்பயும் நீங்க சொல்ற பேரு சொல்ற மட்டும் புரிய மாட்டேது. பேரை சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்க சுருக்கமா. பாலா ப்ரோ, பாலா டைரக்டர் பாலா அப்படி சொல்லுங்க. இப்படி பேரை சொல்லாம நீங்க சுத்தி வளைச்சு என்னமோ சொல்றீங்க பாலான்னு. அப்புறம் நிறைய பேர் சொன்னது வந்து அதுக்கப்புறம் சொன்னது வந்து புஷ்கர் காயத்ரி. ஆனா அதுக்கு மேல ஏகப்பட்ட கமெண்ட், இந்த சொன்ன கமெண்ட்டுக்கு மேல அதிகமா இருந்தது பாத்தீங்கன்னா சிவா. 2 பேரும் ரிட்டையர் ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சிவா சார் வந்தாருன்னா சூப்பரா முடிச்சு கொடுத்துருவாரு ரிட்டைர்மெண்ட அப்படின்னு. அப்புறமேட்டு வந்து வேற யார் சொல்லியிருந்தது, இவங்க லப்பர் பந்து டேரக்டர் தமிழரசன் பச்சை முதல் படத்துலயே வந்து 2 கரெக்டான ஈக்குவல்ஸ் இந்த ஸ்பேஸ் 2 சின்ன நடிகர்களுக்கு கொடுத்தாருன்னா அப்ப பெரிய நடிகர் கண்டிப்பா பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்படின்னு கொடுத்துருந்தாரு ஒருத்தர். ஆனா வந்து என்னோட சாய்ஸ் ஒரே ஒருத்தர் போடுறது, அதை மட்டும் ரீட்வீட் பண்ணிருப்பேன். ஒருவேளை இவங்க யாருமே இல்ல, அவைலபிள் இல்ல பெஸ்ட் டேரக்டர் அப்படின்னா இருக்கலே பெஸ்ட் டேரக்டர் யாருன்னா கமல், அவரே பண்ணிட்டு போயிடலாம் மாதிரி அந்த சாய்ஸ் வந்து ஒருத்தர் போட்டிருந்தார். ஏன்னா எனக்கு கமல் அதுதான். ஏன்னா கமல் டேரக்டரா இருந்து ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்ற ஒரு 20 நிமிஷம் ரோல் மட்டும் அவர் பண்ணா போதும், 10 நிமிஷம் 20 நிமிஷம். மற்றபடி ரஜினி ஃபுல்லா ஹீரோவா போட்டு முக்கியமான அந்த ரோல் மட்டும் அவர் பண்ணிட்டு அவர் ஃபுல் டேரக்டர் பண்ணாருன்னு வச்சுங்க, அது 2 பேரும் சேர்ந்து பார்த்த மாதிரி இருக்கும். கமலோட டைரக்ஷன் ஸ்கில் ரொம்ப வருஷம் பண்ணாம இருக்கிறதால அதுவும் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும். 2 பேரும் கடைசி படம் வந்து அதாவது ஒரு லெஜெண்ட் வந்து திரும்ப 46 வருஷம் கேள்வி இருப்ப கமலே வந்து டேரக்ட் பண்றது அது நல்ல பல வகையில் அமைய பெஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். எனக்கு ஒரு பர்சனல் ஆசை நடக்காது, பட் இருந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு ஏச்சு பண்றாங்க, இதுக்கப்புறம் திருப்பி சேருவாங்களான்னு தெரியல. இது நடக்காதுதான், பட் இருந்தாலும் ஒரு ஆசை என்னன்னா
ஐயா இளையராஜா ஐயா மியூசிக் போட்டா எப்படி இருக்கும்? கமல் டைரக்ட் பண்ணாருன்னா இளையராஜா மியூசிக் போடலாம், மத்தபடி வாய்ப்பே கிடையாது. பிரகாஷ் ப்ரோ, ஒரு கமல் ஃபேன் ஒருத்தர் ஃப்ரெட்டின்னு வருவார்ல, அவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பஸ்ல போய், கார்த்திக் நீ சொல்லு கார்த்திக், மாஸ்ட்ரோவா ராக் ஸ்டாரா யாரு பண்ணா பெட்டரா இருக்குன்னு இருக்காரு, ஃபுல்லா சரக்கு போட்டு. இல்ல இசை புயலா அப்படின்னு இருக்காரு. எதுக்கு? இல்ல அப்புறம் இசை புயலா, அப்புறம் இசை ஞானியா, இன்னொரு ரஜினி ராக் ஸ்டார். ரஜினி ஃபேனை மேல தூக்கி ரெண்டு பேருமே 40-50 வயசு வரும், ஃப்ரெட்டிக்கு சரி அந்த ரஜினி ஃபேனுக்கும் சரி, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, சரி 1000 கோடி பண்ணுச்சுன்னா உனக்கு எவ்வளவு பங்கு, உனக்கு எவ்வளவு பங்கு, ரெண்டு பேரும் சீரியஸா அடிச்சுக்கிறாங்க. 500 கோடி எங்க பேர்ல எழுதுங்க, 500 கோடி எப்படி உங்க பேர்ல எழுதலாம், உங்களோட படம் எவ்வளவு பண்ணிச்சு கடைசி மாவீரன் ப்ரோ, இன்னொரு படம் ரஜினி பண்ணு. ஃபேன் சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரஜினி ஃபேன் கார்த்திக் சுப்பராஜ் பண்ணுமா, செகண்ட் ஹாஃப் வந்து கமல் ஃபேன் லோக்கி பண்ணுமா. இல்ல அப்படிலாம் ஒத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி பார்த்தா எனக்கு வந்து ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தேசிங்க பெரியசாமி பண்ணணும் ரஜினி ஃபேனு, செகண்ட் ஹாஃப் வந்து கமல் ஃபேன் கௌதம் வாசுதேவ் பண்ணணும். ஓகேவா? அது பண்ணாதான் பர்ஃபெக்ட், அப்படி பண்ணாதான் பர்ஃபெக்டா வரும். ஏன்னா வந்து ஒரு வேட்டையாடு விளையாடு மாதிரி படம் எடுத்த கௌதம் மேனனும் ஒரு ஒரு அடுத்த படம் என்ன கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால இருந்து அவர் பாத்தீங்கன்னா தேசிங்க பெரியசாமி ஒரிஜினலாவே பயங்கரமான ஒரு ரஜினி ஃபேன், சும்மா நடிக்கிறதுக்காக உள்ள ரஜினி ஃபேன் கிடையாது. ஆன்லைன்ல வந்து பேர் எடுக்கணும் கார்த்திக் சுப்ராஜும் இல்ல கார்த்திக் சுப்ராஜ் தேசிங் பெரியசாமி ரெண்டு பேரும் ஒரிஜினல் ரஜினி ஃபேனு. இல்ல கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டனால நம்ம வந்து அது ஃப்ரெஷ்ஷா இருக்காது, தேசிங் பெரியசாமி பண்ணா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி கமல் ஃபேன்ல வந்து வேட்டையாடு விளையாடு பண்ண ஒரிஜினலாவே ஃபேன் பாய் சம்பவம் பண்ண கௌதம் மேனன் பண்ணணும். இது வந்து எப்படின்னா விக்ரம்ல வந்து பூச்சி முழுனது கமலை வச்சுக்கிட்டு ஆனா மத்த ஸ்டாரை வச்சு பர்ஃபார்ம் பண்ணு, கமல் பர்ஃபார்மன்ஸே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது வந்து கமலோட இதுல வந்து ஒரு சும்மா ஒரு 5% கூட இல்லைன்னு வச்சுங்களேன். ஜஸ்ட் கமலோட மாஸ் சைடை காமிக்கல, நம்ம மாஸ் சைடை காமிச்சா வசூல் அல்லலாம்னு சொல்லி காமிச்ச சைடு அது. ஆக்சுவலா கமலோட மாஸ் சைடு, கிளாஸ், நடிப்பு, கதை, மேக்கிங்கு ஒட்டுமொத்தமா பண்ண ஃபேன் பாய் சம்பவம்னா அதுக்கு வேட்டையாடு விளையாட்டு தான். ஓகேவா? அதனால கௌதம் மேனன் பண்ணட்டும். ஒரு ஆப் கௌதம் மேனன், ஒரு ஆப் வந்து தேசிங்க பெரியசாமி, அதுதான் பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டா இருக்கும். இல்ல பிரகாஷ் ப்ரோ, ப்ரோ ஒரு இப்போ டவுட். ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் ஒரே நிமிஷம் சொல்லிக்கிறேன். இப்போ சப்போஸ் ஆல்ரெடி விபி கொஞ்சம் மல்டி ஸ்டாரை ஹேண்டில் பண்றது நல்லா பண்ணுவாரு, ஸோ விபி பண்ணா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எனக்கு தான் சொல்லிட்டேன், வெங்கட் பிரபு பண்ணா சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு வெங்கட் பிரபு பண்ணா ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இப்ப லோகேஷ் கனாஜி பண்ணா படம் சீரிஸ் படம் தான் கண்டிப்பா ஆக்ஷனு, அந்த கஞ்சா, ரவுடிசம், கேங்ஸ்டர், ஏஜ்டு கேங்ஸ்டர். அவங்க சொல்லும் போது ரூமர் வரும்போது 2 ஏஜ்டு கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வரேன். 2 ஏஜ்டு கேங்ஸ்டருக்குள்ளேயே தான் போகணுமா, அடித்தடி வெட்டி குத்துக்குள்ளேயே போகணுமான்னு இருக்கும். ஆனா வெங்கட் பிரபு பண்ணா அதுக்குள்ள நீ என்ன கதை எடுத்தாலும் சரி, அதுல வந்து ஹீரோட பஞ்ச் சைடை பார்க்கலாம். ஹீரோ நீங்க எந்த கதை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஒரு முரட்டு பண்ண இருக்கும். நீங்க மங்காத்தா மாதிரி ஒரு கதையில அஜித் அப்படி பாலியா இருக்க மாதிரி பண்ணிருப்பாரு, மாஸ் மாதிரி ஒரு படத்துலயும் சூர்யா காமெடி பண்ணிருப்பாரு. நீங்க எந்த படம் எடுத்தாலும் சரி, அவர் சீரியஸ் பிலிம் எல்லாத்துலயுமே காமெடிங்கிறது பக்காவா இருக்கும். அதே மாதிரி ஹீரோட பல காஸ்டியூம்ஸ் பயங்கரமா இருக்கும். அந்த ஹீரோட கோட்டா இருக்கட்டும், இல்ல வந்து வாடா பில்னடா சாங்ல அஜித் அந்த அந்த சமயத்துல அவர் வந்து அப்படி சூப்பரா அந்த சாங்ஸ்மே அவ்வளவு மெனக்கட்டது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டு கொண்டே தீனா சமயத்துல தான் வந்து அந்த சாங்ஸுக்கு மெனக்கட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சும்மா சாங்ஸ்க்கு மெனக்கடாதான் எல்லாம் நிறைய படத்துல இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு சாங்ஸ் இருக்கும், உனக்கு என்ன வேணும்னு சொல்ல சாங் தான். அந்த ஒரு சாங்குக்காக அவ்வளவு லொகேஷன் போயிருப்பாங்க. அதை தாண்டி ஒரு சாங்குக்குன்னு பயங்கரமா அந்த இது வந்து மங்காத்தால வந்து அந்த வாடா பில்லியா சாங்ல தான் வெங்கட் பிரபு அதை வந்து சூப்பரா பண்ணக்கூடிய ஆளு. ஒரு ஹீரோக்கு மாஸ் சைடு, மாஸ் பிரேம், பிஜிஎம்மோட வரணும். அதே சமயம் கிளாஸ் சைடு அவங்க நடிப்பு இருக்கணும். அதே சமயம் காமெடி ஒர்க் ஆகணும். அவங்களுடைய பயங்கரமா ப்ளூ ஃபோர்ஸ் மெயின் எல்லாமே பக்கா. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, ரஜினி கமல் ரெண்டு பேருமே அவங்க ஹீரோ அடிக்கிற படங்கள்லேயே காமெடி வந்து பயங்கரமா பண்ணக்கூடிய ஆட்கள். அப்ப ரெண்டு பேர்த்தையும் வச்சு சூப்பரா ஒரு ஃபன் சைடா சூப்பரா வெங்கட், அதே சமயம் மாஸ் படமும் கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர்னா நான் இன்னமும் அவரை தான் நம்புறேன். அதை தாண்டி நம்ம என்ன சொன்ன மாதிரி அட்லி தான். அந்த நீங்க என்ன ஏதாவது கடை நீங்க எப்படி வேணா எடுத்துங்க, பயங்கர மாஸ் ஃபுல் தேட்டர் செலிப்ரேஷன் பண்ணிட்டே இருக்குன்னா அட்லி. இது ரெண்டு பேர் தான். நீங்க லோகேஷ் கனாஜே பண்ணாலும் மல்டி ஸ்டாரை ஹேண்டில் பண்ண அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு, ஒரு 3-4 படம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. ஆனா நீங்க ஒரே சைடு தான் இருக்கும் அந்த ஹீரோக்கு, அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது. நீங்க விக்ரம்னா டோட்டலா டர்ல ஒரு கமர்ஷியலா வந்து ஒரு எல்லாமே கலந்து ஒரு ஹீரோ. நம்ம முன்னாடி பழைய படங்கள் எப்படி பார்ப்போம், ஒரு ஹீரோக்கு வந்து பல லுக் இருக்கும், பல பரிணாமங்கள் இருக்கும். அவங்க வந்து காமெடியா இருப்பாங்க, ஒரு 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 நக்கல் நையாண்டி, அப்புறம் இந்த எப்படி சொல்றது, ஒரு அந்த ஹீரோங்க வந்து இந்த பெண்கள்கிட்ட வந்து இந்த கொலையிறது இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய இருக்கும். நீ அண்ணாமலை படமும் நீ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அண்ணாமலை மாஸ் பிரேமுக்கு அண்ணாமலை காமிக்கல, காமெடிக்கு அண்ணாமலை உதாரணம் சொல்லலாம். நீங்க அதுல வந்து அவர் குஷ்புட்டா வலியறதுக்கும் அண்ணாமலை சொல்லலாம். கடைசியில வந்து இந்த எவ்வளவு சொல்லுவோம்ல பிலாசபி சொல்ற மாதிரி கடைசியில அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதையும் அண்ணாமலை சொல்லலாம். இல்ல ஃபைட் சீக்வன்ஸுக்கும் அண்ணாமலை சொல்லலாம். சவால் விடுற சீன் எந்த சீன் நீங்க எப்படி எடுத்துட்டாலும் அண்ணாமலை உதாரணம் சொல்லலாம். ஒரே படத்துல அவ்வளவு வேரியேஷன் இருக்கும்.
பழைய படங்கள்ல கமர்ஷியல் படங்கள். இப்ப அப்படி கிடையாதுல்ல. ஹீரோ ஒரே லுக்கு, ஒரே மேனரிசம், படம் பூரா ஒன்னும் மூஞ்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்ல டல்லா இருக்கணும், இல்ல நவரவே கூடாது, ஆசையக்கூடாது, ஆடக்கூடாது, அசையக்கூடாது, மூஞ்சில கூட அந்த ஸ்டோன்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்ப. அதுக்கு நீங்க வந்து வெங்கட் பிரபு தான் பெர்ஃபெக்டான ஆளு. நீங்க எல்லா வகையும் கலந்துருக்கும். பிரகாஷ் ப்ரோ, இன்னும் ஒரு டைரக்டர் சொல்றேன். அவர் சொன்ன படம் எப்படி இருக்குன்னே ஜட்ஜ் பண்ண முடியாது. நாக் அஸ்வின் கல்கி 2 வர டிலே ஆகுதுன்னு சொல்றாங்க. செல்வராகவன். செல்வராகவன், ரவிச்சந்திரன். நாக் அஸ்வின் சொன்னேன் நான். விவேக் ஆத்ரேயா. திருவிக்ரம். த ஒன் அண்ட் ஒன்லி அட்லி குமார். இல்ல ஒருத்தர் ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒருத்தர் உண்மையாலுமே ட்வீட்டும் போட்டிருந்தாரு. எனக்கே ஆச்சரியம், எப்படா இவர் போற. நானும் அவர் சொல்லி ஒரு வேர்டு ஒன்று போட்டிருந்தாரு. நீங்க கிண்டலா திட்டுவீங்க கூட தெரியும், ஆனா வந்து ஒரு பண்ணா ஒரு தேட்டர் வைபா மெட்டையில மாத்தக்கூடிய ஆள் ஆதிக்க ரவிச்சந்திரன் போட்டிருந்தாரு. ரெண்டு பேர்த்த ஹேண்டில் பண்ண முடியுமா தெரியல. மார்க் ஆண்டனி மாதிரி கதை வரணும்ல, ஒரு சைடு எஜ்ஜி சரியா, ஒரு சைடு விசால்னு வரணும். அப்படி பார்த்தாலும் ஒருத்தர் பேர் தட்டிட்டு போயிடுவாரு எஜ்ஜி சரியா, அந்த மாதிரி யாரக்கூடாதுல்ல. ப்ரோ இல்ல ப்ரோ, ஆக்சுவலி ஆதிக்கன் கொஞ்சம் கூஃபியா ஃபன்னா எடுப்பான். இந்த மாதிரி ஜானா எடுப்பாரு என்ன ஜானா இருந்தாலும். இப்போ கமல் ரஜினி சேராங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ப்ரெஸ்டீஜியஸான ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி தான். ஈவன் அது பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே ஒரு பெரிய எப்பிக் மாதிரி தான். ஸோ அது வந்து தப்புன்னு ஒரு கூஃபி ஜானர்னு தப்புன்னு போயிட முடியாது. ஸோ கொஞ்சம் அந்த ஒரு கமர்ஷியல்ஸ் வந்து ப்ராப்பரா எடுத்தா தான் கரெக்டா இருக்கும். எனக்கு என்னன்னா இப்போ சப்போஸ் இப்போ நீங்க சொல்ல எந்த பக்கெட் லிஸ்ட் இல்லாம சப்போஸ் வேற ஏதோ டிபிடன்ட் டைரக்டர் ஏதோ ஒரு ஐடியாவோட வராரு, அது அவங்க 2 பேருக்கும் பிடிச்சி அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டேரக்டர் இன்வெஸ்ட் பண்றாங்க, அப்படி இருக்கும். ஏன்னா முன்னாடி பார்க்கல நடக்கிறத சொல்லுங்க. ப்ரோ வெற்றிமாறன் எப்படி ப்ரோ இருக்கும்? இப்ப சொல்ல வந்த ஹரிஸ் ப்ரோ. ஏங்க யோசனை கொடுக்காங்க, கனவுல கூட அப்படி நடக்கக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? ஆப்ஷன்லேயே கொண்டு வராதீங்க. நான் ஒரு பேரை முத்தியார்னு ஒருத்தர் பேரை சொல்றேன், அவர் ராத்திரி பண்ணா சொல்றாரு, காமெடி சொல்றாருன்னு சொல்லிட்டு சிரித்த போயிடலாம். நீங்க எந்த ஆங்கிள் வெற்றி மாற கொண்டு வரீங்க? கொஞ்சம் மனசாட்சியோட செயல்படுங்க. ஒருத்தர் செல்வராகவன் யாரு விசாலா? இன்னும் ஃபேன் ஃபேவரட் தான் என்னுடைய ஆசை. சரி ரைட், நடத்துங்க. சரி ரைட்டு, போதும், அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள்ல அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அப்போ பேசிக்கலாம். அதை டேரக்டர் பேரோட அனௌன்ஸ்மெண்ட் வரும், பார்த்துக்கலாம். நேத்து ஏதோ கேம் ஆரம்பிக்கிறேன்னு நீங்க இன்னைக்கு கேம்லாம் இல்லையா? அந்த கேமா? அது இவ்வளோ டாபிக் மேலே லேட்டாக போயிடுச்சு. இனிமேல் ஸ்டார்டிங்லேருந்து போனால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு போன மாதிரி 50 கேள்விக்கு பயங்கரமாக போகும். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுல, போவோம். நாளைக்கு படங்கள் ரிலீஸ் ஆகுதா? சனி ஞாயிறு போகலாம். ஜாலியான பண்ணான கேம், கொஞ்சம் லெங்க்தான கேமு. சனி ஞாயிறு போவோம். கீழே அந்த போட்டோ வேற லெவலு. எதுங்க கீழே கமெண்ட் செக்ஷன் சௌந்தர்யா இப்போ வந்துட்டா நல்லா பண்ணியிருந்தாரு. என்ன சௌந்தர்யா பார்க்குற மாதிரி போட்டோ வச்சுக்கலாம். சௌந்தர்யாட்ட இருந்து எதிர் திசையில பார்க்குற மாதிரி வச்சுட்டு, அது ஒன்றுதான் வருத்தம். நான் சௌந்தர்யாவே பார்த்துட்டு இருக்க மாதிரி போட்டோ எடிட் பண்ணியிருக்கலாம் அவரு. மைதீன் ப்ரோ, அதை வேணா இன்னொரு முறை ஆவணம் செய்யவும். அவர் அப்பயும் சௌந்தர்யா சைடு திரும்பிட்டு நான் நிக்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு. சரி ரைட்டு, இன்னொரு தடவை பண்றவரு சௌந்தர்யா கூட இருக்கிற மாதிரி கரெக்டா ஒரு நல்ல ஒரு அழகான போட்டோ எடிட் பண்ணி கொடுங்க. இது நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நம்ம சௌந்தர்யா பாக்குற மாதிரி. 2 பேரும் இல்ல சௌந்தர்யா நம்மள பாக்குற 2 மாதிரி. பேரும் ஒரு சைடு பாக்குற மாதிரி இருக்கு ப்ரோ. இல்ல இருக்கு, அது புரியுது. ஆனா நான் சௌந்தர்யா பாக்குற மாதிரி இல்ல சௌந்தர்யா என்ன பாக்குற மாதிரியே இருந்தாலும் பாக்க அதே ஒரு நல்லா இருக்கும். நான் எங்கேயோ பாக்குறேன்ல, ஆனா நல்லா இருக்கு. நம்ம போட்டோ கொஞ்சம் நேச்சுரலா இருக்கு. வந்துட்டு வேலை இது போப்பா, அப்புறம் வந்து கேளுப்பா வந்து நீங்க மட்டும் போட்டீங்க வருது. இல்ல அதனால இல்ல நேத்துதான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். அதுல சொல்லுங்க மாவீரன், சொல்லுங்க. அது ஏதோ ஒரு பொண்ணு மச்சத்தை மறைச்சிருக்கணும், அது பாத்தீங்களா? ஜெமினி வந்து மச்சத்தை மறைச்சிருக்கிற மாதிரி பிக்கு தான் போட்டுச்சான் உள்ள. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த மச்ச இருக்கிற மாதிரி பிக்கு வந்துச்சான் ரிசல்ட்ல. என்னடா நம்ம மறைச்சுதானே போட்டோ அனுப்புறோம், ஆனா மச்ச இதுல இருக்குன்னு அது ஏஐ டேஞ்சர் போட்டிருக்காங்க. இல்ல அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஏஐனால எந்த ஏஐலயும் போட்டோ போடுறது டேஞ்சர் தாங்க, இல்லைன்னா சொல்லல. ஓகேவா? இது போயிட்டு போ, நம்மள்ட்ட ஒண்ணும் இல்ல. அவங்க எடுத்துட்டு போற அளவுக்குலாம் எது போட்டு போறாங்க போவோம் தான் நான் கணக்கு பண்ணி போடுறது. இப்போ என் பையன் ஒருத்த என் பையனோட போட்டோலாம் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டெய்லியும் போட்டு 20 போட்டோ போட்டுட்டு இருக்கேன். அது நான் வந்து ஒரு போட்டோல வந்து அவனுக்கு வந்து சந்தன போட்டு எப்பவுமே வச்சிருப்பான். ஒரு போட்டோல மட்டும் சந்தன போட்டு இல்லாதது. நான் எல்லா ப்ராம்ப்டையும் கொடுத்து கரெக்டாக பார்த்தா அவன் எல்லா போட்டோவையும் சந்தன போட்டோட தான் கொடுக்குது அவனுக்கு.
நான் கோட் சூட் போட்டு பயங்கரமா அந்த காலா ஸ்கில் போடுற மாதிரி இந்த சூப்பர் ஸ்டார் ஸ்கில் ஒன்று இருக்குல்ல, 2 பாக்கெட்ல கை விட்டுட்டு அது அவனுக்கு கரெக்டாக அதில் போகிற அதுலேயும் அவன் சந்தனம் போட்டு வச்சு கொடுக்குது. அழகா அவன் எந்த மற்ற ஃபோட்டோல எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக இது பண்ணி கொடுத்துருது. சின்ன பையன் கரெக்டாக காட்டி கொடுத்துருது இவன் சின்னவன் அப்படின்னு. யாராவது பேசுறீங்களா? எனக்கு 2 பேருமே காணல. இல்ல யாரும் சொல்லுங்க பேசல மாவீரன். பேசல யாரும் பேசல. விஷால் ப்ரோ நீங்க ஃபுல் டே ஆளே காணும். தலைவா கொஞ்சம் வேலை தலைவா. ஓகே ஓகே. சரி அப்படியே கிட்ட நெருங்கி வந்துட்டோம். நாளை மறுநாள் இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது. யாரும் போறீங்களா இல்லையா? சக்தி எல்லா திரும்ப படத்துக்கும் யாருக்கு ஹைப் போறேன், ஆச்சா இல்லையா? எல்லா படத்துக்கும் போறேன். எல்லா படத்துக்கும் போறீங்களா? அப்பா நான் 3 படம் மட்டும் போறேன். விஷால் தண்டகாரண்யம், ப்ரோ கிஸ். 4 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 5 படம் ரிலீஸ் ஆகுது. 5 தமிழ் படமும் போறீங்களா? ஏங்க அப்படின்னா நீங்க 5வது படம் என்ன பண்ணி? 5வது படம் என்ன பண்ணி? உருட்டுன்றாரு. இல்ல உருட்டுலாம் ரிலீஸ் ஆகி தியேட்டர் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. சாரி தண்டகாரண்யம், கிஸ், சக்தி திருமகன், வேற என்ன வருது? வேற ஒன்னும் தெரியல எனக்கு. மகிழ்ச்சி ஹீரோ நடிக்கிறார்ல விஷால் ப்ரோ. மகிழ்ச்சியா? அதாங்க. அது இல்லாம 5வது படம் என்னன்னு கேக்குறேன் நானு. ஒரு 5வது படம் ஒண்ணு இருக்கு. ஒரு அதான் சொல்லுங்க. பரணி சக்தி திருமகன், கிஸ், அந்த படையாண்டா மாவீராவா? படையாண்ட மாவீரா. அதாங்க 4 வருது. திரும்ப வழிபோக்கன் கதை மாதிரி நம்ம கூட வந்து எத்தனை பேர் என்ன 1 2 3 4 5 6 ஒருத்தன் குறையறான். மியூசிக் போட்டிருக்காப்ல. என்ன கதை? சாம்சியஸ் பேக்ரவுண்ட். என்ன கதை? ஜிவி மியூசிக் போட்டிருக்காரு. சாம்சியஸ் பிஜிஎம். இதுல என்ன இருக்கு? ஏங்க படம் தானே. சம்பளம் தான். ஏன் அதனால என்ன தப்பு? நிறைய பேர் அதெல்லாம் இது பிசினஸ் வேற, அது வேற. அதனால என்ன பண்ணிட்டு போறாரு விடுங்க. சூப்பர். நிறைய பேர் இருக்காங்க. அவர் இதுல என்ன இருக்கு தலைவா? பட் கிஸ்ஸும் தண்டகாரணியும் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. தண்டகாரண்யம் நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு சொல்லிட்டோம். சுகாரனை பாத்துட்டார்ல. ஓகே. அப்ப கிஸ் மட்டும் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. உங்க ரிவ்யூ பேஸ் பண்ணி போய்க்கலாம். அதெல்லாம் முடியாது, நீங்க போய் பாருங்க. இல்ல தலைவன் தான் போயிருப்பாரு பரணி ப்ரோ. அதுல P3 போக மாட்டேன். பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு கமல் எனக்கு ஒரு இப்ப நீங்க பண்றீங்களா அந்த மாதிரி எனக்கு ஒன்று பண்ணி அனுப்பிச்சாரு ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ பர்ஃபெக்டா இருந்துச்சு. அப்படியே ஆப்டா. உங்களுக்கு வந்து இவங்க கூட அனுப்பிச்சுட்டாரா? பக்காவா வந்துச்சு. அப்படியா? ஓகே. ஆனா இப்ப காலைல இருந்து ஒண்ணு பாத்துட்டு இருக்கேன். இப்ப பக்கத்துல இருக்கிறது வேற. மடியில உட்கார்ந்துருக்க மாதிரிலாம் போட்டு அனுப்புறாங்க. அதுவும் ரொம்ப தத்ரூபமா இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அஜித் குமார் அப்படிதான் அனுப்பிச்சாரு. அஜித் பல்தான் எனக்கு போட்டோதான் அப்படிதான் பண்ணி அனுப்பிச்சாரு ஃபர்ஸ்ட் டிஎம்ல. அதுல என்னன்னா என் போட்டோ வந்து தத்ரூபமா இல்ல. அதாவது ஆக்டர் ஜீவா இருக்காருல்ல, அவரு மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஜீவா மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா சௌந்தர்யா வந்து என் மடியில இருக்க மாதிரி, சௌந்தர்யா மடியில நான் இருக்க மாதிரி போட்டிருந்தாரு. அதெல்லாம் வேணாங்கன்ட்டேன். ஏன்னா ஜீவா எடிட் பண்ண மாதிரி அப்படியே அச்சத்துல இந்த வந்தால் வென்றான் படம்லாம் ஜீவா இருப்பார்ல, அந்த லுக்கு. நல்ல விஷயம். உங்களுக்கு எனக்கா? ஏங்க செல்வராகவன் உட்கார வச்சு நான் பின்னாடி நிக்கிறேன். இல்ல சிம்பிளா வேணாம். செல்வராகவன் உட்கார வச்சு எப்படி பின்னாடி நான் நிக்க வைங்க. அந்த மாதிரிதான் பண்ணி அனுப்புங்க தலைவர். அனுப்பிடுறேன். நன்றி. பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டீங்களா ஆன்சர்? நேத்துல இருந்து நான் ஒருவேளை இருக்குமோ இவங்களும் நானே இருக்கிற எல்லாரையும் யோசிச்சு பாக்குறேன். இப்ப ஹீரோயின்ஸ்ல எனக்கு வந்து ஹீரோல எல்லாருமே பிடிக்கும். ஒருத்தர் 2 பேர் தான் நமக்கு ஹீரோல வந்து பிடிக்காம போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹீரோயின்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஹீரோயின்ஸ் தான் பிடிக்கும். எல்லாத்துக்குமே தெரியும். காலகாலத்துக்கு எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்னா அது வந்து சௌந்தர்யா தான். சௌந்தர்யான்னு ஏன் பிடிக்குங்கிறதுக்கு ஒரு பல உதாரணம் சொல்லியிருக்கேன். இந்த கோயில் சிற்பம் அதெல்லாம் சொல்லியிருப்பேன்னு வச்சுங்களேன். அதுக்கு மேல என்னன்னா இப்ப நமக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்றது,
ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கு. அதுவும் திருக்குறள் தான் போகணும். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி பாலே நீரே நீர் அப்படின்னு இருக்கு. அதாவது பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி பாலே சூரிய நீர் அப்படிம்பாங்க. அதாவது அந்த அவளோட அந்த முகத்துக்கு அந்த மொழி பேசுற அவளோட அழகு இருக்குல்ல, அது எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அழகான மொழியிலிருந்து பேசுற அந்த பல்லுல இருந்து சுரந்து வர்ற உமிழ் நீர் பாலும் தேனும் கலந்த மாதிரி இருக்கும்பாங்க. அதோட என்னன்னா அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அடுத்த திருக்குறள் அதுக்கு அடுத்தது என்னன்னா கண்டு கேட்டுண்டு அது ஒன்று வரும். அது கண்டு கேட்டொன்னு துற்று அறியும் ஐம்புலனும் முன்தொடி கண்ணே உலன்னு வரும். அது எப்படின்னா அந்த அழகான அந்த பெண்ணிட்ட பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் தொட்டு மகிழ்றதுக்கும் முகர்ந்துறதுக்கும் மகிழ இப்படி 5 புலன்களுக்கும் இன்பங்கள் தரக்கூடிய ஒரு பெண் அவள் அப்படின்னு. அது ஆல்மோஸ்ட் அது வந்து சௌந்தர்யாட்ட தான் நமக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த 5 புலன்களுக்குமான ஒரு எப்படி சொல்ற ஒரு ஈர்ப்பா ரசிக்கிறீங்க நான் தலைவரே, பாக்குறது. ரசனைக்காக ஓகேவா? தலைவர். ஆனா நீங்க அதை தாண்டினா எனக்கு சௌந்தர்யா தாண்டினா அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூவே உனக்காக சங்கீதா இருக்காங்கல்ல, அவங்கள பிடிக்கும் எனக்கு ரொம்ப. சௌந்தர்யாக்கு அடுத்தது வந்து பிடிச்ச ஃபேஸ் கட்னா அவங்க ஃபேஸ் கட்டு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பார்த்துப்பாங்க இந்த டாபிக் பேச முடியல கதை தட்டுறாங்க பாருங்க. நான் பேசினா கேட்டு வரேன் இருங்க. நீங்க ரசிக்கிறத கேட்டிருப்பாங்க உங்களுக்கு, யாருக்கு இந்த அளவுக்கு இப்படி போயிட்டு இருக்க வார்த்தைகள் அப்படின்னு. சுகுமார் நான் இருக்கீங்களா? இல்ல போல ஏதோ ஒரு மூவி இருக்கேன். பார்த்தேன். ஆனா என்ன இல்ல இந்த ஆனா வாரம் நீங்க ட்ரை பண்ணீங்களா ஜெமினி? ஜெமினி நான் ட்ரை பண்ணா வந்து இப்ப கொடுக்க முடியாது, பிஸியா இருக்கிறேன், அப்புறம் கொடுக்குறேன்னுப்பா. சரி, உங்களுக்கு சுகுமார் யார் கூட இந்த ஏங்க உங்களுக்கு எந்த அவருக்கு இப்ப ஹீரோயின் பிடிக்கும் வச்சிருக்கிற சொல்லுங்க, டிபி வச்சு ட்ரை ட்ரை பண்ண பண்ணி அனுப்பலாம். பயங்கரமா இருக்குங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம ஆனா சுமாரான நீங்க இப்ப சொல்ல, டிபி. நான் உங்களுக்கு எந்த ஹீரோயின் சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணலாம். சோலோவும் ட்ரை பண்ணலாம், ஹீரோயினாவும் ட்ரை பண்ணலாம். பல்தான் இருக்காரு, கமல் எனக்கு இருக்காங்க, ஹீரோயின் வேணாம்ப்பா, எனக்கு வந்து ரஜினிகாந்த் ஒரு போட்டோ சேர்த்து கொடுப்பா. ஏன்னா ரஜினிகாந்த். ஓகே, சுகுமாரனா உங்களுக்கு சரிண்ணா. இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் நாளைக்கு போனீங்கன்னா கூடயே சேர்ந்து ஒரிஜினலா எடுக்கலாம். கமல் நோட் பண்ணிக்கோங்க, கமல் பல்தான் நோட் பண்ணிக்கோங்க. அண்ணாக்கு ஒன்று ரெடி பண்ணுங்க. சரி ஓகேண்ணா, உங்களுக்கு எந்த ரஜினி வேணும்னா கூலியா இல்ல ஜெயிலரா, பாஷா ரஜினியா, படையப்பா ரஜினியா? இல்ல இல்ல, எனக்கு நேச்சுரலான ரஜினி, அதாவது அவரு ஆஃப் ஸ்கிரீன்ல இருக்கிற ரஜினி வேணும். சரி ஓகேண்ணா. எஸ்கே கூட இருப்பார்ல ரஜினி சார், அந்த பிக்சர்ல எஸ்கே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நல்ல பிக்சர் ஓகே ப்ரோ. எடுக்கலாம், சூப்பரா இருக்கும். நானும் ஜெமினியில போறேன் வரேன், அது என்னென்னமோ வந்து எனக்கு ரிப்ளை வந்து நேற்று நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணப்பா, அது வந்து நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பண்றேன் அப்படின்னு. நோ ஐ வாண்ட் நவ் இல்லண்ணா, அப்படின்னா. அது வந்து ஒரு இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் ஐடிக்கு வந்து மினிமமா ஒரு 5 8 தான் பண்ணுது. இன்னொரு மெயில் ஐடி அப்படியே அங்க சைட்ல தொட்டீங்கன்னா இன்னொரு மெயில் ஐடி லாகின் பண்ணலாம். நான் தான் 4 மெயில் ஐடி வச்சிருக்கேன்ல. இதெல்லாம் வேற இருக்கா? ஆமா ஆமா, இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அஜித் பல்டான் சொல்லுங்க பண்ணி ப்ரோ. நான் உங்களுக்கு பிடிச்ச முக்கியமான அப்டேட் வருது. என்னது ப்ரோ? ஜனநாயகன் அப்டேட்டா? இல்ல, கண்டா குஷி 2 படத்தோட ட்ரெய்லர். எது? குஷி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்களே. வரட்டும். இது வரைக்கும் நான் பார்த்தே இல்லைல்ல அந்த படத்துக்கு ட்ரெய்லரு. இதுக்கு எப்படி கட் பண்றாங்கன்னு பார்ப்போம். குஷி படம் பார்த்திருக்கீங்களா தலைவா? பார்த்தது இல்ல ப்ரோ. அதுல வந்து இவருங்க சிம்ரன். நீங்க இல்லைங்க, பரணி கேக்குறேன். நான் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. சரி சும்மா இந்த காலையில இருந்து ஒரு நியூஸ் போயிட்டே இருக்கு, ஜனநாயகனை பத்தி, கிளைமேக்ஸ பத்தி. அதோட உங்களோட கருத்து என்ன? இந்த பக்கம் எல்லாரும் கேசரின்னு சொல்லி நம்பிக்கையில இருந்தா திடீர்னு இப்படி ஒரு கிளைமேக்ஸ்ன்னு சொல்றாங்க. அஜித் பல்டான் ப்ரோ, உங்களுக்கு அது படிக்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இதா தெரியல, அது ஃபேக் நியூஸ் தான்ட்டு. இத வேற ஏஐ ரோபோட்ஸோட சண்டை போடுறாருனாங்களே அதுவா? அத வேற நீங்க டவுட்டா வேற வந்து கேக்குறீங்க. அதுதான் இல்ல ப்ரோ, நான் இந்த படம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து நரேன் வந்து சயின்டிஸ்டா நடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒரு பிரம்மாண்ட ஃபைட் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் இருக்குன்னு வந்துச்சு. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு அளவு உண்மையா இருக்குமோன்னு ஒரு டவுட்டா இருக்கு, அவ்வளவுதான். என்னங்க சைஃபை படமாங்க எடுக்கிறாங்க? அதுவும் கரெக்ட் தான்.
பாப்போம் ஏதாவது யாருப்பா அப்படிலாம் கலப்புறது? எனக்கு அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பல. முகில் வரதராஜன் அவர் பேர் மறந்து போச்சு. நீங்க பாருங்க இந்த இல்ல ஐயோ நான் எதுவும் பேடா சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் அவர் யாரு சுகுமார் என்ன ஏதோ போட்டுட்டு இருக்காப்ல டெய்லி வந்துட்டு ஒண்ணு போடுறாரு. விஷால் ப்ரோ நான் ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்ல, பல பேர் போடுறாங்க. அதுல வந்து எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ பல இமேஜ் இப்போ ஜெமினில இருந்து வந்து சுத்துது உலாவுது. அது எது உண்மை எது பொய்னே நமக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. அதாவது பொதுவா பாக்குறவங்களுக்கு உள்ள இருந்து நீங்க ஜெமினி ரெகுலரா யூஸ் பண்ற உங்களுக்கு தெரியணும்ல அது எது ஃபேக் எது உண்மை. அந்த மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உண்மையா இருக்காது, இதெல்லாம் பொய்யா இருக்கும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கினீங்கன்னா ஒரு தேவையில்லாம அந்த மாதிரி போஸ்ட் நிறைய ஃபாலோவர்ஸ்க்கு கொஞ்சம் வந்துகிட்டே இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் நிறைய அப்டேட் எல்லாம் கொடுக்கறாரு. அதான் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்குமேன்ட்டு தான் போடுறாரு. எங்கேஜ் பண்ணீங்கன்னா தான் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஃபேக் நியூஸ் வரும். எங்கேஜ் பண்ணாதீங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸ் தவிர்க்கலாம். அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஓகே ஏதோ சொல்ல வந்தீங்களே. சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ ஒரு மேஜர் ஆஃப் த நீங்க நிறைய பேரை ஃபாலோ பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ட்ரஸ்டபிளான வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் 5 பேருமே வந்து அந்த நியூஸை கேரி பண்ணாங்கன்னா மேபி அது உண்மையா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹை. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் போட்டுட்டு மீதி 4 பேர் யாருமே போடல அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு நீங்களே எடுத்துக்கலாம். இல்ல வேற மாதிரியும் எடுக்கலாம். நீங்க நம்புற சோர்ஸ் பொறுத்துதான் ப்ரோ. இது யாருமே வந்துட்டு நீங்களே வந்து அந்த இப்போ ஒரு ஐடியா ஃபாலோ பண்றீங்க. இப்போ ஒரு ஐடியா மென்ஷன் பண்ணாரு. அந்த மாதிரி பல ஐடியா இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க இன்னைக்கு ஒரு நியூஸ் போடுவாங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்து அது கான்ட்ராஸ்டா வேற ஒரு நியூஸ் போடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நியூஸ் மாத்திட்டே இருப்பாங்க. பேக் ட்ராக் பண்ணி நம்மளே புக் மார்க் பண்ணி வச்சு நீங்களே பாருங்க. அந்த நியூஸ்க்கும் இந்த நியூஸ்க்குலாம் சம்மந்தமே இருக்காது. ஜஸ்ட் வந்து என்கேஜ் பண்றதுக்கு அந்த வந்து ரீச்காகவும் போட்ட மாதிரியே தான் இருக்கும். அது கிளியரா இருக்கும். அது நியூஸ் மாதிரியே இருக்காது. இல்ல விஷால் ப்ரோ சொல்லுங்க. நிறைய பேர் காமனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த வலைபேச்சு சொல்றது எல்லாமே போய் பாதி உண்மை பாதி போய் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ட்விட்டர்ல வர பாதி ரூமர்ஸ் வந்து பொய் தான். பட் நீங்க அவங்கள கிளியரா வந்துட்டு நீங்க வந்து அவங்க போடுற ட்வீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதுதான் நானும் சொன்னேன். அனலைஸ் பண்ணீங்கனாலே கிளியரா புரிஞ்சிடும். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இப்போ பிரகாஷ் ப்ரோக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா வந்து அவர் போடணும் அப்படின்னு நினைச்சாருன்னா உண்மையாவே வந்து அவர் டைரக்டாவே போட முடியும் அவரால். இப்போ எனக்குமே நிறைய விஷயம் உள்ள நடக்குது தெரியும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நான் வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு வரேன், ஈவெண்ட் அட்டன் பண்றேன், முன்னாடியே பிரீமியர்லாம் பாக்குறேன். அதெல்லாம் வந்து இப்போ உள்ள சோர்ஸா அந்த ஒரு இதுலயே இருக்கும்போது விஷயம் தெரிஞ்சிடும். ஆனா எல்லாமே ஓப்பனா போட முடியாது. இப்போ உள்ள இருக்கிறவங்களால ஓப்பனாவே போட முடியாது. இதுதான் சிம்பிளான ஃபேக்ட் சொல்றேன். இப்ப நம்ம அவங்க அந்த பர்சனோடய நம்ம க்ளோஸ் அசோசியேட் ஆயிருந்தோம்னா இன்டெரக்டா தான் போட முடியும். இல்ல ஒரு சில டைம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க போடுங்க அப்படின்னா போட முடியுமே தவிர்த்து நம்ம வெளியே இருந்தோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு மீடியாவுக்கு சம்மந்தமே இல்லை, தொடர்பே இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன வேணா போடலாம். நம்மள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்ப அதுல உண்மையே இருக்காதுன்னு அர்த்தம். நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். கரெக்ட் தான். அது ஒரு சொன்ன பாயிண்ட் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பல விஷயங்கள் தெரிஞ்ச நிறைய ட்ராக்கர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்கலாம் வந்து இண்டஸ்ட்ரியில பீப்புளோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற எங்களுக்கு சீனியர்ஸா நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இப்ப சில பேர்லாம் வந்து ட்விட்டர்ல இன்ஃபுளுசராகவே இருக்க மாட்டாங்க. ஆனா வந்துட்டு அவங்க எல்லாமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச சில பேர்லாம் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில க்ளோஸ். அவங்களெல்லாம் ட்விட்டர் பெருசா வந்து ரேரா 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க. அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாம் நிறைய போட மாட்டாங்க. நம்ம சும்மா ஒரு ஐடியில நீங்க போய் பாருங்க. ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு ஏதோ ஒன்று ரிப்பீட்டடா வந்து ஒரு நியூஸ் இல்லை, அதுக்கு அடுத்து இன்னொரு நியூஸ், அதுக்கு அடுத்து இன்னொரு நியூஸ், அது மாதிரி போட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்ப அதுல வந்து பாதி வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ரீச்காக போடுற மாதிரி தான் இருக்கும். முக்காவாசி எல்லாருமே அவங்க யோசிக்கிற விஷயத்துல அவங்க கரெக்டா இருக்காங்க. நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அவங்க விஷயத்துல அவங்க கரெக்டா தான் இருக்காங்க. அது அவங்களோட செல்லிங் பாயிண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுல. அப்படி போட்டா எல்லாரும் வந்து அட்லீஸ்ட் வந்து நெகட்டிவா பேசுறதுக்காச்சும் பாக்குறாங்க. சரி ஓகே போடுவோம் அப்படின்னு வந்து போடுறது இருக்குல்ல. அது வந்து நம்ம பாக்குற விதம் தான். நம்ம தான் கரெக்டா வந்து என்கேஜ் பண்ணி நம்ம தான் கரெக்டா கொண்டு போகணும் தாண்டி நம்ம
இக்னோர் பண்ணிடுங்க ப்ரோ. அது மாதிரிலாம் பாத்தீங்க, உங்களுக்கு அது கரெக்டா பண்ணல அப்படின்னா நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. அது இன்க்ளூடிங் நான் போட்டாலும் சரி, அது யார் போட்டாலும் தப்பு, அது தப்பான நியூஸ் மாதிரி உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. அது நீங்க வந்து ஒரு நியூஸா எடுத்துக்காதீங்கன்ற. என்ன ப்ரோன்லாம் சொல்றீங்க புதுசா? புரியலப்பா. என்னென்ன ப்ரோன்லாம் சொல்றீங்க புதுசா? ப்ரோ இக்னோர் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்றீங்க புதுசா? இன்னும் ப்ரோ இல்ல, அது ஒரு ஃப்ளோல அது வந்துடுச்சு. நான் அவ்வளவு ஈஸியா சொல்ல மாட்டேன். பட் ஆனா வந்துடுச்சு, என்ன பண்றது? பேச ஓகே ஓகே. வைக்கிறாங்களே, என்னை பேச வைக்காதீங்கடா, என்னை பேச வைக்காதீங்கடான்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் வந்து இது ஆகும்பா. புரியுது நானும் புரியுது. வந்து அது கவுண்டரா போடலாம். இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க சூர்யா RKFI வந்துட்டு ஆமா. பண்றாரா அப்படின்னு. நான் அதுக்கு கவுண்டர் ஒரு ட்வீட் வந்து எனக்கு போறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. இப்ப கூட ட்வீட் பண்ணி போட்டுடலாம். அது அது ஏன்னா உங்களுக்கே தெரியும், அவர் லைன் அப் வந்து இப்ப லைனா வச்சிருக்காரு. ஆமா ஆமா. அடுத்தது வந்துட்டு அவருக்கு ஒரு 4 ப்ராஜெக்ட் கையில இருக்கும்போது இந்த கேப்ல வந்து அவர் எப்போ RKFI சைன் பண்ணி அது எப்ப நடக்குதுன்றது பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்லவே இல்லைல்ல. உங்களுக்கு புரியுது? அது வந்து நம்ம புரியுது புரியுது. பிராக்டிகலா யோசிச்சனாலே நமக்கு தெரிஞ்சிடும். அது ஓகே, அது இப்போதைக்கு நடக்காது. அப்ப ஏன் வந்து அது இப்ப கிளப்பி விடுறாங்க? ஏன்னா இன்னைக்கு RKFI வந்து ட்ரெண்ட் ஆகுது. இன்னைக்கு வந்துட்டு RKFI இன்னைக்கு கமல் ரஜினி பேசுனதுக்கு அப்புறம் RKFI யோட அந்த இது வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு வந்து அந்த ட்ரெண்டோட ட்ரெண்டா வந்து இது நம்ம போட்டு விடுவோம். யாரு வந்து நம்மள இது பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியும். ஒரு ட்ராக்கர் ஐடியா அவர் என்ன பண்ணுவார், RKFI பிளஸ் விக்ரம் லோடிங், RKFI பிளஸ் சிம்பு லோடிங், RKFI ஆமா பிளஸ் ப்ரோ. சூர்யா லோடிங், RKFI பிளஸ் இன்னொரு ஹீரோ போட்டுருக்காரு. மொத்தம் 4 ஹீரோ போட்டு ஒரே பேக் டு பேக். RKFI ஒரே பிளஸ் கமல் லோடிங். இல்லங்க, நான் அதுவும் என்னங்க இது பார்த்தேன். மனசாட்சி இல்லாம. RKFI அது ப்ராமிசிங் லைன் அப்ன்ட்டு கடைசியா ஒரு லோடிங். எனக்கோ வந்து பார்த்துட்டு உடனே நான் என்னப்பா சொல்றோம். இது, சரி ஓகே, பேர் மென்ஷன் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பேர் வேணாம், பேர் ஓகே மென்ஷன் ஓகே. பண்ண வேணாம். அதே அதே நீ பிரகாஷ் ப்ரோ மென்ஷன் பண்ண அதே ஐடி தான் வந்துட்டு நான் சொன்ன ஐடியா. கருப்பு வந்துட்டு தீபாவளின்னு போட்டு ஒரு அந்த பூட்டு சிம்பிள் இருக்குல்ல, அந்த ஸ்மைலி இருக்குல்ல, அது போட்டு லாக் போட்டது அதே ஐடி தான். கொஞ்ச நாள் கழிச்சு அது அப்டேட் டீசர்ல வரலன்னே வந்து ட்ரீம் வாரியர் பிடிச்சி திட்டுறது எல்லாம் வந்து நீங்க வந்து உங்களால தானே தீபாவளி வரல அப்படின்ட்டு. அதே ஐடி தான் வந்து அடுத்த வேற எது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து போடுற மாதிரி போடுவாங்க. பல அப்டேட் வந்துட்டு. ஆனா நம்மளும் வந்து நம்பி அந்த ஐடி வந்து உண்மையதான் வந்துட்டு சொல்லுது போல அப்படின்ட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு யாரோட ரிங்டோனும் யாரோ ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு கலப்பி விட்டுட்டு அதுக்கு ப்ரூஃப் கேட்டா அதை ஏன்னா மக்கள் மறந்துடுவாங்கல்ல. அரசியல்வாதிங்க வந்துட்டு ஸ்டேஜ்ல பேசுறது தான் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது அப்போதைக்கு ஆக்கப்பூர்வமா ஏத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மறந்துடுவோம்ன்றத மைண்ட்ல தான் வந்து இங்க நிறைய பேர் வந்து அது பண்றாங்க. அது சரி விடுங்க, அது அவங்க 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 பொறுத்து. விஷால் ப்ரோ குரூப் பாருங்களேன். அதெல்லாம் பிரகாஷ் ப்ரோ நான்லாம் எவ்வளவோ சொன்னேன். இப்ப இது பிரகாஷ் ப்ரோக்கு நான்லாம் எவ்வளவு சொல்லுவேன். பிரகாஷ் ப்ரோ நம்ம வந்து கான்ட்ரவர்சியா போலாம் ப்ரோ, கான்ட்ரவர்சியா போட்டா ஈஸியா ஃபாலோவர்ஸ் ஏறி மேல போலாம். இவர் என்ன சொல்வார், ஏங்க இருங்க இதே போதுங்க, எதுக்குங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு. எதனா ஒண்ணு ஏடோகணமா போட்டா கூட அவரு, நான் வந்து அவர் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணும்போது நான் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் எதனா தப்பு பண்ணனா வந்து இமீடியட்டா கரெக்ட் பண்றாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை நான் மென்ஷன் பண்ணதுக்கான காரணமும் நானும் அந்த மாதிரி எதனா ஒண்ணு வந்து ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸே இல்ல, ஒரு ஒரு இதோ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டு டப்புன்னு போட்டோம்னா பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு ஏங்க நீங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, நீங்க போட்டீங்கன்னா அது ஃபால்ஸா ப்ரொஜெக்ட் ஆகும். அதை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு 4 பேர்கிட்ட வெரிஃபை பண்ணிட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் என்னையுமே வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி வந்து ட்விட்டர்ல ரொம்ப வருஷமா வந்து அவர் இருக்கிறனால அவருக்கு அது தெரியும், அது எப்படி எந்தெந்த நியூஸ் எப்படி பாக்குறதுன்னு. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயமும் ஒருத்தருக்கு லேர்ன் பண்றது தான். இப்ப நானுமே வந்துட்டு நிறைய விஷயத்த கம்மி பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை இப்படிதான் போடணும், ஒரு சில விஷயத்தை இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அது பரணிக்குமே நம்ம நிறைய சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் நம்ம ஸ்பேஸ்ல ரெகுலரா பேசுறவங்களுக்கு நம்ம சொல்லுவோம்ல, இப்படி பண்ணாதீங்க. விஷாலே கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா, விஷால் இல்ல விஷால் நீ இன்னும் பாயிண்ட் ஆஃப் வியூல வாய்ஸ் ரைஸ் பண்ணி மாதிரி இருக்கு, எங்களுக்கு நீ கோவப்படுற மாதிரி தெரியுது விஷால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சொன்னீங்க. ஆமா அந்த மாதிரிதான் அதை நம்ம ஓப்பனா சொல்லிடுறது தான். நம்ம வந்து நீங்க வந்து என்னப்பா இது என்ன கலாய்க்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. இல்லண்ணே, நான் உங்களை மதிக்கிறேண்ணே. நீங்க அந்த மாதிரிலாம் சொன்னதாலதான் அன்னைக்கு கொஞ்சம் அமைதியான. இல்லைன்னா நான் ஓ அப்படின்னு நீங்க ஒரு சொல்ல நேத்து. அது எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஃபேன் பாய் இருப்பாங்க. எனக்குள்ளயுமே இருந்தது. இந்த கூலி ரிலீஸ் டைம்லுமே என்னையும் மீறி வந்து ஒரு சில வார்த்தைகள் நானும் பேசியிருப்பேன். அது உங்களுக்கே தெரியும். அது என்ன நீங்க அந்த டைம்ல வந்து கண்ட்ரோல் பண்ணீங்க. எல்லாருமே வந்துட்டு பிரகாஷ் ஏங்க நில்லுங்கன்னாரு. நானுமே இறங்கிட்டேன் களத்துல. அது எல்லாருக்குள்ளயுமே ஒரு பாயிண்ட்ல வரும். அது நம்மளால வந்துட்டு இது பண்ண முடியாது. நம்ம
வெளிப்படையா நீங்க சொன்னீங்கன்னா தான் தெரியும். இல்லைன்னா நம்ம பாட்டுன்னு இஷ்டத்துக்கு என்ன வேணா எல்லாருக்குமே ஐடியா இருக்குங்க. நீங்க வந்துட்டு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கூட வந்துட்டு என்ன வேணா போட்டுனே வரலாம். கிரெடிபிலிட்டி போயிடும், அவ்வளவுதான். ஏங்க நம்ம குரூப் ரொம்ப அப்டேட்டா இருக்கு கமல் ப்ரோ. அது வேற ஏன் உபீரா இருக்கா? ஆமா, ஐயோ இந்த ரியாக்ஷன் கருண் யார் எடுத்தது அந்த ரியாக்ஷன்? விஷால் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த நியூ மீம் மெட்டீரியல். தயவு செஞ்சு ஏங்க அது நான் பண்ணல. சும்மா இன்னைக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருக்காரு, அதை பாருங்க. செம்மையா இருக்கு. கண்ணாடி போட்டு தலைவன் என்னது தலைவன் கலர் கண்ணாடி போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு, பாருங்க. வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரியாக்ஷன் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணல நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்றேன். நேத்திக்கு பாத்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். பாருண்ணா, கண்ணாடி ஒண்ணு கலர் கண்ணாடி ஒண்ணு போட்டுட்டு அப்படியே பயங்கரமா ஹெட்செட் மாட்டிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு பாருங்க. தாண்டா சினிமாங்கிற மாதிரி புது மெட்டீரியல் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே அவர் கண்டென்ட் தான். ஃபர்ஸ்ட் டேவே அவர் கண்டென்ட் தான் ஆரம்பிச்சாரு. அண்ணா இல்ல இல்ல அது சும்மா அது இதுன்னா ஜாலியா நல்லா இருக்குப்பா கலர் கண்ணாடி. சுமார் ப்ரோ கலர் கண்ணாடி. பிரகாஷ் அண்ணன் ஒண்ணு அழகா வர்ணிச்சிட்டு இருந்தாரு, டக்குன்னு கதவை தட்டினாங்க. என்ன அந்த ஹீரோயின் யாரு? பேச முடியல, அது பேச முடியல, அது பேச முடியல. நான் வெளிய இருக்கும்போது உள்ள யார்கிட்ட வர்ணிச்சு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி அது பேச முடியல, அதை விட்டுருங்க. கீழே இன்னொரு அந்த கம்மை எடிட் பண்ணார்ல, எடிட் பண்ணவர் அடுத்து எடிட் பண்ணிருக்காரு பாருங்க. அதுல நான் கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லி கண்ணு பாக்குற மாதிரி போட்டோ வைங்கன்னு சொன்னா அவரு பாருங்க. அவர் கண்ணையே பாக்கல, அந்த மாதிரி இருக்கு. எங்கன்னு பாத்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி இருக்கு. ஓகே சூப்பர். ஆனா ஒண்ணு சட்டை நல்லா சட்டையா போட்டு விடுறாரு. நம்ம ஆசைப்படாத சட்டை வாட்சி மேட்சா எல்லாம் போட்டு விடுறாரு. போங்க கமல் ப்ரோ. ஏங்க அந்த கோட் சூட் தாங்க கேஷுவலா நல்லா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ வீட்ல காட்டுங்க ப்ரோ இதெல்லாம். கமல் ப்ரோ சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் வெற்றி மாறணும் ப்ளீஸ், அதே போட்டோ. ஓகே ஓகே தேங்க்யூ. கீழே ஒன்னு போட்டிருக்காரு பாருங்க பிரகாஷ் ப்ரோ. நான் பார்த்தேன். அதுல ஏன் போட்டோ கிளியரா இல்லையே? இருக்கேனே, சூப்பரா தானே இருக்கு. சௌந்தர்யா போட்டோ தான் சொல்றீங்க? இல்ல அடுத்ததுக்கு ஒயிட் ஒன்னு போட்டிருக்காரு. அது என் மூஞ்சி தனியா அந்த எடிட் பண்ணி போட்ட மாதிரி தனியா தெரியுது. மத்த போட்டோ எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குல்ல. இதை எடிட் பண்ணி ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காருல்ல, மலபார் ஸ்டைலு. ஆமா, அத போட்டோ தனியா நம்ம ஃபேஸ், அந்த பழைய ஃபேஸ், அந்த ஃபர்ஸ்ட் போட்டோல ஒரு ஃபேஸ் கிளியரா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நம்ம ஃபேஸ் கிளியரா இருக்கணும். கடைசி வரைக்கும் அந்த பேர் யாருன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க வர்ணிச்சாதான் கதவை தட்டிடுறாங்க. பேரை மட்டுமா சொல்லுங்க. இப்ப நேத்து நைட்டு பிரகாஷ் ப்ரோ எனக்கு வந்து பரணி ரிக்வெஸ்ட் கார்டு தானே அக்செப்ட் பண்ண முடியல. நீங்க அக்செப்ட் பண்ணி விடுங்க மேல. நேத்து ஸ்பேஸ் முடிஞ்சவனே எனக்கு சுகன் மெசேஜ் அனுப்பிச்சு, அண்ணா எனக்காச்சும் சொல்லுங்க, நான் பிரகாஷ் ப்ரோவோட அந்த கிரஷ் யாரு அப்படின்னு வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேக்குறான். நான் என்ன சொல்ல, நீங்களே சொல்லுங்க. இப்ப சொல்ல முடியல, நான் நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஏன் ப்ரோ கவிதைக்கும் பேருக்கும் சொன்னா ரிஃப்ளெக்ஷன் ஏதாவது தப்பா வந்துருமோ? ஓகே 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 முடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ, எல்லாம் கீழே போறாங்க. அது தெரியல, தெரிஞ்சு போறாங்களா அப்படியே விழுந்துருக்கானு கீழே. கீழே போறாங்கன்னு ஒன்றும் புரியல. அப்படியே பாய் பாய் முடிச்சிடலாம். பாய், நாளைக்கு கண்டிப்போம். பாய் பாய் பாய், நன்றி, வணக்கம்.